வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய், யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்தாய் அப்படின்னா, நீ வந்த வேலை யுத்தத்தை பார்க்கறதுக்கு, நீ வந்த வேலை சாப்பாடு கொடுக்கறதுக்கு, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. அப்போது நான் வந்ததுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு நோக்கம் இருக்குது, நான் வந்ததற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவன் வந்ததே எதேர்ச்சியாக தான் வந்தான், தன்னுடைய சகோதரருடைய நலன்களை பார்க்கறதுக்காக தான் வந்தார், யுத்தத்தை என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தில் இருக்கிறது. அந்த மனுஷனோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவரிடத்தில் திரும்பி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? அவருடைய தகப்பனார் அவனை அனுப்பும்போது ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்துக்கு தான் அனுப்புகிறார். பெரிய டார்கெட்டு, பெரிய நோக்கம் எல்லாம் எதுவும் இல்லை. யுத்தத்தை பார்த்துட்டு வா, சாப்பாடு கொடுத்துட்டு வா, அவ்வளோதான் அவங்க அப்பாவுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவனுடைய அப்பாவுடைய எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். அதே போல் தாவீதும் அப்படி தான், நான் போகிறேன், யுத்தத்தை பார்க்குறேன், என் அண்ணன் தம்பிகளுக்கு ஆகாரத்தை கொடுக்குறேன், நான் வர்றேன். அவனுக்கும் ஒரு பெரிய திட்டம் இல்லைன்னா அப்படி அங்கே ஒரு பெரிய விஷயத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னு எந்த பிளானுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீது வீட்டிலிருந்து புறப்படும் போதே ஆண்டவருக்கு அந்த பிரயாணத்தில் ஒரு திட்டம் ஒன்று இருந்தது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சிலதை நம்ம துவங்கும் போது நமக்கு அதன் மேலே எந்த திட்டமுமே இருக்காது, எந்த நோக்கமுமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் எதையுமே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுருக்கலாம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஐயோ என்ன காரணம், இப்படியெல்லாம் பண்ணி தான் ஆண்டவர் என்னை உயர்த்தணுமா அப்படின்னெல்லாம் அந்த காரணம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தப்பு பண்ணவே மாட்டார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்கிறது என்றால் ஒரு நோக்கம். உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதிச்சா கூட அதை கூட கர்த்தர் நோக்கம் இல்லாமல் செய்யவே மாட்டார். ஒரு அவமானத்தை கர்த்தர் அனுமதிச்சா கூட நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் செய்யவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதோ அது எப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு இந்த காரியத்தை அனுமதிக்கிறதற்கு ஒரு முகாந்தரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் அந்த ஊருக்கு கடந்து போகும்போது வாலண்டியராக அவனோட பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் என்னென்னா அதுக்கு ஒரு நோக்கத்தை, ஒரு முகாந்திரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். நம்முடைய பரிசுத்த வேதாகம் என்கிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு வழி பாதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு வழி பாதை அல்ல. இது என்ன அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டானது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 பகுதி இருக்குது, ஒன்று புதிய ஏற்பாடு, இன்னொன்று பழைய ஏற்பாடு. அவ்வளோதான். புதிய ஏற்பாடு மட்டும் எனக்கு போதும், பழைய ஏற்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு கிருபை மட்டும் போதும், எனக்கு நியாயத்தீர்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது 2யும் பேலன்ஸ்டாக போகிறதற்காக தான் ஆண்டவர் நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்றது வெறும் உயர்வு, வெறும் வெற்றியை நோக்கி மட்டும் அல்ல. அவ்வளோதான், கர்த்தர் இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வச்சாரு, அடுத்த நாள் இவ்வளோ என்ன ஆசீர்வச்சாரு, அடுத்த நாள் என்ன இவ்வளோ பெருக பண்ணாரு, அவ்வளோதான் நான் வளர்ந்துட்டே இருக்கிறேன் அப்படின்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்கிறதற்கு நான் கற்றுக்கொண்டேன். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஆண்டவர் சொன்ன வாழ்க்கையை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப அழகாக கற்று வச்சுருக்கணும். என்ன அறிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்கிறது, நீங்கள் இன்றைக்கு நகைப்பீர்கள் ஆனால் நாளைக்கு அழுவீர்கள். காலையிலே அக்களிப்பு உண்டாகும், மாலையிலே அழுகை உண்டாகும், மாலையிலே அக்களிப்பு உண்டாகும், காலையிலே அழுகை உண்டாகும். அப்போது இதோ உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், வெறும் ஒரே டைம் ஒரே வித வேதம் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறது, அதே நேரத்தில் அன்பை குறித்தும் போதிக்கிறது. கர்த்தர் சிலுவையிலே அன்பை வெளிப்படுத்துகிறார், அதே நேரத்தில் நியாயாதிபதியாகவும் அவர் இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பேலன்ஸ்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் கற்று இந்த பேலன்ஸ் லைஃப்
உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு நிறைய வெறுப்பு வரும், ஆண்டவர் மேலே கோபம் வரும். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லுவோம், பின்மாற்றம் வந்துவிடும். அந்த பின்மாற்றம் எல்லாம் வரலைன்னா அப்படின்னு என்ன இருக்கணும்னா, இல்லை, வேதம் வந்து ஒரு புறம் கருக்குள்ள பட்டயம் அல்ல, வேதம் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். இதை எதிர்பாருங்க, நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியை அடைய மாட்டீங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, உயர்வு வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு சில நேரத்தில் உயர்வு வரும், சில நேரத்தில் அவமானம் வரும், சில நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். இதில் ஒரு நோக்கம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாள் கூட உங்கள் வாயிலிருந்து கர்த்தரை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சபிக்கவே மாட்டீங்க, முறுமுறுக்கவே மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே. ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க, ஒன்று யோபு, இன்னொன்று யோபுனுடைய மனைவி. ஆனால் யோபுனுடைய மனைவிக்கு ரொம்ப பிடிச்சி இயேசுவை பிடிக்கும். எதனால் அப்படின்னா, யோபு வந்து உத்தமனாக இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் அவனை திரளாய் ஆசீர்வதித்திருந்தார். அவன் பெரிய செல்வ சீமானாக இருந்தார். அப்போது ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கணவனார் ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, எங்களுக்கு எவ்வளோ சொத்து கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கு எவ்வளோ ஆடு மாடுகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் யோபு அப்படி கிடையாது. யோபுக்கு வந்து எல்லாம் இழந்ததுக்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. அப்போ யோபுனுடைய மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் யோபுனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும், நீங்க எந்த பட்சத்தில் இருக்கிறீங்க? யோபுனுடைய மனைவியா இருக்கிறீங்களா, இல்ல யோபுவா இருக்கிறீங்களா? அதே போல அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஆண்டவர் லோத்தை பார்த்து சொல்றாரு, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, சமபூமி எங்கேயுமே நிற்காதப்பா, நீ வந்து தண்டனை உன் மேலே வர்றதுக்குள்ள நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த லோத்து என்ன பண்ணலன்னா திரும்பி பார்க்கல. ஆனால் யார் திரும்பி பார்த்தா சொல்லுங்களேன்? அப்போ அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? அவங்க அந்த பேலன்ஸ்டான வாழ்க்கை வாழலை. ஒன்னே ஒன்று மட்டும்தான், இயேசுன்னா சிலருக்கெல்லாம் நிறைய என்ன, இயேசுன்னா தண்டனையே இல்லை, இயேசுன்னா வெறும் அன்பின் தெய்வம். அதுக்காக அன்பின் தெய்வம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன அறிஞ்சுக்கணுன்னா, ஆண்டவரை தேடுகிறவர்கள் இந்த உலகத்தில் வந்து நம்ம லைஃபு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை வந்து பேலன்ஸ் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப சுகமாய் வாழ்வீர்கள். ஆண்டவரை நீங்கள் ரொம்ப தேடுவீர்கள். பாருங்கள், ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் ரட்சிக்கப்படுவதை விட ஒரு பெண் ஆண்டவரோடு நடந்தால் அந்த குடும்பத்தையே ஆதாயப்படுத்தலாம். ஒரு ஆண் ஒரு வீட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் சில நேரத்தில் அந்த ஆண் மட்டும்தான் ஆண்டவரோட வாழ முடியும், அந்த ஆண்டவரை அவன் மட்டும்தான் நேசிக்க முடியும். எத்தனையோ நம்ம திருச்சபையில் ஆண்கள் வருகிறார்கள், இன்னும் எத்தனையோ ஆண்களை சந்திக்கிறேன், அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையோ தன்னுடைய மனைவியோ அவர்களால் ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கவே முடியாது. ஆனால் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டாலே ஆனால் பாருங்கள், 5 வருஷத்துக்குள்ள அவருடைய கணவனார் ரட்சிக்கப்படுவார், 10 வருஷத்துக்குள்ள அவங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க. அந்த ஒரு பெண் மணிக்கு அவ்வளோ பெரிய பவர், அவ்வளோ பெரிய விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த லோத்துனுடைய வீட்டில் ரட்சிப்புன்றதே இல்லை. தன்னுடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படலை, தன் பிள்ளைகளை கட்டிக்க போகிற மருமகன்களும் ரட்சிக்கப்படலை, அந்த தேசத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனைவி வந்து ஸ்பிரிச்சுவலாக இல்லை. இங்கே நிறைய சகோதரிகள் இருக்கிறீர்கள், நிறைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். நான் என்ன உங்களுக்கு ரொம்ப அன்பாய் கேட்கிறேன், அதுக்காக உங்களுடைய கணவனார் ஸ்பிரிச்சுவலாக இருக்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை தான் உங்களுடைய குடும்பத்தை கட்டும். நீங்கள் ஜெபம் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் இடிஞ்சிரும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரலைன்னா உங்கள் குடும்பம் இடிஞ்சிரும். நீங்கள் ஒரு பக்கமாக வந்து நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக நடந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் இடிஞ்சிரும். அது ஆரம்பத்தில் ஓகே கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை வந்து கட்டுறது ரொம்ப சிரமம், அது முடியாது. பாருங்கள், இந்த 2 பிள்ளைகளுக்கும் பாருங்கள் என்ன நடந்துச்சு. இந்த 2 பிள்ளைகளும் தன்னுடைய தகப்பனார், அம்மா இறந்துட்டாங்க, தகப்பனாரை கூட்டிகிட்டு போகிறாங்க, மலையில் யாருமே இல்லை. உடனே இவங்களுக்கே ஒரு தோணுது, ஒருவேளை நமக்கு நீ கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாருக்கு மதுவை வாங்கி கொடுத்து அந்த தகப்பனார் மூலமாய் குழந்தையை பெற்றெடுத்து ஒரு சாபமான சன்னதியை வந்து இந்த உலகத்தில் கொண்டு வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு உலகத்தின் மேலே இருந்த பற்று, அம்மாவுக்கு உலகத்தின் மேலே இருந்த ஆசை. அதனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி சிலர் ரொம்ப நான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நீ வரமாட்டேன் அப்படின்வாங்க. ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டால், எத்தனை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தாச்சு, அற்புதம் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்பேன். நான் இனி இது மாதிரி பண்ண மாட்டேன், இது எத்தனை நாளாச்சு, நான் இனி உபவாசம் இருக்க மாட்டேன், எத்தனை நாளாச்சு. ஏன் அப்படின்னா, இவர்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கையை வாழலை. கர்த்தர் நன்மையே செய்யலையானா அவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாரு, இவங்க கேட்ட நன்மை மட்டும் நடந்திருக்காது. இவங்க ஜெபம் பண்ணது மட்டும் கர்த்தர் தாமதம் பண்ணியிருப்பார். ஆனால் 1000 நன்மையை மறந்துட்டு இந்த ஒரு நன்மைக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்கள் ஒரே நினைவாக இருக்கக்கூடாது.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? அற்புதம் நடந்துட்டே இருந்தா எப்படி இருப்பாங்க? சத்தமா சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. இந்த சத்தத்தை கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கணும் தெரியுமா? டெய்லி என்ன நடக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பாசமாவே இருக்கணும். எப்பவும் எதையுமே என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அதான் எதுவுமே பண்ணக்கூடாது. நான் தான் சொல்றேன், நம்ம விசுவாசிகள்ல முக்கால்வாசி விசுவாசிங்க தொட்டால் சினிங்கி விசுவாசிகள் தான். ஆமா, நம்ம பார்க்குற வரைக்கும், நம்ம தொடுற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. தொட்டாச்சுன்னா அப்படியே சினிங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 15 நிமிஷம் தாண்டி தான் திருப்பி உயிரோட வரும். நீங்கள் தொட்டால் சினிங்கியாக இருக்கவே கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. இந்த மரங்களில் நிறைய வித்தியாசம் இருக்குது. சில மரத்தை வெட்டி போட்டிங்கன்னா கூட 12 மணி நேரம் வரைக்கும் அதே ஃப்ரெஷ்னஸ் வந்து அந்த இலையில இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து மாயாது, மடியாது. ஆனால் தொட்டா சினிங்கி பக்கத்தில் காத்தடிச்சா போதும், உடனே வந்து தன்னை மூடிக்கொள்ளும். அப்போது எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது, எனக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள். பாருங்கள், கர்த்தர் 10 வாதையை அனுமதிக்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு டைம் போய் மோசே திரும்பி வந்த உடனே அவ்வளோ கொண்டாட்டமாக இது, ஐயா இருக்காரியா கத்துறவங்க கூட. அடுத்து உடனே திருப்பி சோர்வு, திருப்பி திருப்பி திருப்பி. இப்போ எல்லாத்தையும் கிளப்பி 10 வாதையை கொடுத்து ஆண்டவர் அவங்களை இப்போ எங்கே வரைக்கும் கொண்டு வந்தார் அப்படின்னா, கர்த்தர் செங்கடல் வரைக்கும் கொண்டு வந்தார். இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்குற ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த வருஷம் வந்து உங்கள் எத்தனை பேருக்கு ஆண்டவர் எத்தனை அற்புதம் செய்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்தார்? நீங்கள் திரும்பி பாருங்களேன். எத்தனை மிராக்கிள்ஸ், எத்தனை அற்புதங்களை செஞ்சு ஆண்டவர் இது வரைக்கும் கொண்டு வந்தார் உங்களை. ஆயிரக்கணக்கான அற்புதங்கள். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. ஆனால் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு விசுவாசம் வரல. பரவாயில்ல ஆண்டவரே, இத்தனை அற்புதம் செய்து இந்த செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க, நான் தாண்டிடுவேன், நான் சகிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி செங்கடலுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல, அதுக்கு நான் விக்கிரகத்தையே வழிபட்டிருப்பேன்ல, அதுக்கு எங்கள் மாமியாரோட போயிருப்பேன்ல, அதுக்கு எங்கள் அத்தை மாமா கூட இருந்திருப்பேன்ல. இங்கே வந்து எங்கே வரைக்கும் வந்தாச்சு? செங்கடல் வரைக்கும் வந்துட்டு ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்க மாட்டோமா, அங்கே எங்களுக்கு பிரேத குழிகள், சாவுக்கு போயிட்டாங்க. அங்கே எங்களுக்கு பிரேத குழி இல்லையா, எங்களுக்கு கல்லறை இல்லையா, இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கா என்ன கொண்டு வந்தீங்க மோசேன்னு. மோசையை பார்த்து மோசைக்கு கோபம் வருது. என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இத்தனை அற்புதத்தை செஞ்ச ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, உங்க முன்னாடி இந்த சூழ்நிலையை பார்த்து எதுக்குப்பா இப்படி ஆண்டவரை முறுமுறுக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, சரி கோல் என்ன, கையை நீட்டு. அவ்வளவுதான். கையை நீட்டின உடனே பார்த்தீங்கன்னா அதுலயும் கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல. சரி பரவாயில்ல. அதற்கு பிறகு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு பிறகு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஆசை வந்துருச்சு. என்ன பண்ணியிருக்கலாம்? ஆண்டவரே, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது, டெய்லி இந்த மன்னாவை சாப்பிட்டு எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு கொஞ்சம் கறியும் சோறு கொடுத்தா நல்லா இருக்கும், நீங்கள் கறியும் சோறு கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறீர், ஏன்னா இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஆண்டவருக்கு எங்களுக்கு இந்த வனாந்திரத்தில் கறியும் சோறு கொடுக்க முடியாதா அப்படின்னு ஜோம் பண்ணால் பரவாயில்ல. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, நாங்கள் வந்து கொமட்டிக்காயை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, நாங்கள் நான்வெஜ்ஜை மூஞ்சில் மோந்து பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. ஒவ்வொருத்தனும் ஆரம்பிச்சிட்டான். அதுவும் சும்மா கேட்டால் கூட பரவாயில்ல, அழுதாங்களாம். எதுக்கு? நமக்கு கேட்கறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்குது. ஏன்னா சோத்துக்கெல்லாம் போய் அழுவீங்களா அப்படின்னு. உங்களை 4 நாள் கொண்டு போய் சைனாவில் விட்டால் தான் தெரியும். சைனாவில் ஒரு 15 நாள் போய் உட்காருங்க, நீங்கள் சோத்துக்கு அழுறீங்களா இல்லையான்னு பாருங்கள். ஐயோ பாஸ்டர், கொஞ்சமாவது அரிசியை கண்ணில் காமிங்க பாஸ்டர், ஏன்னா சைனாவில் இவனுடைய இந்த இதெல்லாம் சாப்பிட்டெல்லாம் நம்மளால் உயிர் வாழ முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து கஷ்டம்தான். ஆனால் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்ப்பா. ஒரு காற்று ஆண்டவர் வர பண்ணினார். கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு, முழங்கால் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அங்கே காடைகள் விழுந்து கிடக்குது. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. ஆனால் முடிவில் எல்லாம் சாப்பிட்டே இருக்கிறாங்க. எப்போவுமே காடையை பார்த்தீங்க அப்படின்னா நாராக இருக்கும். நமக்கு மற்ற சிக்கன் எல்லாம் சாப்பிடும்போது கூட பல் எடுக்கல போய் பெருசாக ஒட்டாது. ஆனால் காடையை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நிறைய பல்லில் ஒட்டியிருக்கும். இந்த பல்லில் இருக்கிறத எடுக்கிறதுக்குள்ளே பின்னாடி வாதம் வந்துச்சாமா. ஆண்டவர் ரொம்ப கோபமாயிட்டார். ஏன்னா சில நேரங்களில் வந்து ஆண்டவர் உங்களுக்கு சில நம்முடைய பிரயாணத்தில் வந்து மாற்றி மாற்றி கத்தர் கொடுப்பார். இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கலாம். உன்னுடைய பிரயாணத்தில் இதுவரையிலும் சொகுசா ரொம்ப அழகாக இருந்து இப்போ ஆண்டவர் வித்தியாசமாக நடத்தியிருக்கலாம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், அதையும் நான் தான் உனக்கு அனுமதித்தேன், இதையும் நான் தான் உனக்கு அனுமதித்தேன். ஹல்லேலூயா. அதையும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான், இதுவும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஆனால் நான் நம்புகிறேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி திரிந்தேன், ஆனால் இப்பொழுதோ உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது எனக்கு இன்றைக்கி ஒரு கிருபை ஆண்டவரத்தில் கேட்கணும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் என்ன கிருபை அப்படின்னு சொன்னால், நான் பேலன்ஸ்டாக இருக்கணும் ஆண்டவர். நான் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கேன். பாருங்கள், இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன்,
நீங்கள் எத்தனை பேர் கை தூக்குறீங்கன்னு தெரில. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் செத்துடலாம், பேசாமல் நான் உயிரோடு இருக்கிறத விட செத்துரு நல்லா இருக்குமே, எதையாவது குடிச்சு செத்துடலாமா, இல்லை ஏதாவது ஒரு சாவு நமக்கு வராதா அப்படின்னு நினச்சவங்க கை தூங்க பார்க்கலாமே. எனக்கு மரணம் வராதான்னு நினச்சவங்க கை தூங்க பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒரு சிலர் கை தூங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மனநிலைமை பாதிக்கப்பட்டிருந்தேன்ல, இந்த மன அழுத்தம் என்கிற வியாதி கொடுமையான வியாதி. அது எதிர்க்கு கூட வரக்கூடாது. அந்த வியாதியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும்போது கூட ஒரு நாள் கூட நான் செத்து போகணும்னு நினைக்கிறேன். தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்லலை, என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரேன்னு கேட்கல. அந்த தாட்டே வரல பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4th ஸ்டாண்டர்ட் சர்ச்சுக்குள்ளே போனேன். 6th படிக்கும் போதே ஆண்டவரை நெருங்க ஆரம்பித்தேன். 9th படிக்கும் போது ஆண்டவரை உறுதியாக பிடிச்சி ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனசில் இந்த உலகத்தில் இருக்க வேண்டான்ற ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் கேட்கல. சத்தமாக சொல்லுங்க. தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் லைஃப் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், பரலோகத்தை நீங்கள் சொந்தக்காரங்களாக மாறிடுவீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கஷ்டமும் உங்களை வேதனைப்படுத்தாது. எவ்வளோ பெரிய அவமானத்தையும் நீங்கள் தாண்டிடுவீங்க. எந்த மனுஷனும் உங்களுடைய இருதயத்தை உடைக்கவே முடியாது. உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சன் வேறு யாருமே இருக்க முடியாது. இந்த பர்சன் யார் அப்படின்னா, இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம். தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட திரும்பி ஜெபம் பண்ணாத ஒரு ஆள் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா, பரவாயில்ல ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில். என்ன கிருபை அப்படின்னு சொன்னால், நான் எப்போ என் லைஃப்பை எப்படி வாழணும் அப்படின்னா, சத்தமாக சொல்லுங்களேன். கேட்கல. எல்லாத்துலேயும் அப்படிதான். எல்லாத்துலேயும் எதுலையுமே ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் எதுலையுமே பின்னாடி தங்கவும் கூடாது. பாருங்கள், சிலர் ஒரு 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 சில ஆண்டவர் கொடுக்குறவங்க இல்லை ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்களா. ஐயோ, அவங்க ஒரு வரைமுறையே இருக்காது. யாருக்கு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், எப்போ கொடுக்குறோம், அது வரைமுறையே இருக்காது. சிலர் பாருங்களா, கஞ்சம்னா கஞ்சம். அப்படி சாப்பிட்டு கையினால கோழியை துரத்த மாட்டாங்க, காக்காவை துரத்த மாட்டாங்கன்னுவாங்கல்ல, சோறு கீழே விழுந்துருமாமா. அந்த மாதிரி ஆட்கள். 2 பக்கமும் அந்த எஸ்ட்ரீமும் இல்லைன்னா இந்த எஸ்ட்ரீம். இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் நடுநிலையாய் ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு அழகு இருக்கிறது. அவ்வளோதான். எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குது. ஒரு நல்ல நீட்டாக நம்முடைய மாம்சத்தை மறைக்கிறது மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போடுறது தவறல்ல. ஆனால் நான் அப்படி இல்லைன்னு ஓவராக பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப அப்படியே ஓவராக இந்த உலகம் நம்மளை அட்ராக்ட் பண்ணணும்னு நடக்கவும் கூடாது. எப்படின்னா, அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை எனக்கு தரணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, என்னை புகழும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேனோ, அதே போல அவங்க இகழும் போதும் அது என்னுடைய மனசுக்கு வருத்தமாய் மாறாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு கேளு. தலை சாய்க்கும் கல் அவர், எனக்கு மூளை கல்லானவர் அவர். ஆண்டவரே, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்கிறதற்கு இப்பொழுது ஒரு ஆவியானுடைய மகிமை இந்த உபவாச ஜபத்தில் என்மேல் வந்து அமருவதாகப்பா. என்மேல் வந்து அமருவதாக, என்மேல் வந்து அமருவதாக. கேளுங்க ஆண்டவரே, என்மேல் வந்து அமருவதாக. அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையை கர்த்தர் எனக்கு நீர் தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். எல்லாத்துலேயும் ஆண்டவரே, எங்களுக்கு நன்மையிலையும் நாங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரே போல, அதே நேரத்தில் தீமையிலும் வேதமும் தேவனுடைய மனுஷனாகிய மோசைக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அதில் ஒரு முள்செடி. ஆனால் அந்த முள்செடி என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே அதில் தீ கொழுந்து விட்டு எரியுது. ஆனால் அது என்ன பண்ணலை அப்படின்னா கருகலை. இந்த தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அப்போது ஒன்று தீ எரிஞ்சிச்சுன்னா அது கருகணும், ஆனால் அது என்ன பண்ணலை. ஆனால் என்ன எரியுது? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனை சோதனை வேண்டும் என்றாலும் உங்களுக்கு வரும். அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில்
உன் பேரில் பற்ற. ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் ஈசாயினுடைய குடும்பத்திலிருந்து எடுக்கிறாரு. அவன் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ, எதேர்ச்சியா போறான், அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, அவ்வளவுதான். அப்படியே படிப்படியா கொண்டு போய் கர்த்தர் அவனை ராஜாவாக்குனா ஆக்கியிருக்கலாம். ஆனா அப்படி செய்யவே இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் அப்படியே ரொம்ப புஷ்ன்னு அவனை வச்சுட்டு திரும்பி அவனை என்ன பண்றாரு, கீழே இறக்குறாரு, அவனை தாழ்த்துறாரு. ஒரு நாள் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான், இன்னொரு நாள் சிங்க கவியில போய் எலும்பு கூடு நாத்தத்துக்குள்ள படுத்து கிடக்கிறான். இது ரெண்டையும் யாரு தான் அனுமதிச்சா? ஆனா ஒரு காலம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அதற்கு பிறகு கர்த்தர் சொல்றான், நான் தாவீதுக்கு நிலையான ஒரு வீட்டை. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களை உருவாக்குற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். உங்களை உருவாக்குற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், என் பிள்ளை ரெடி ஆயிட்டான், என் பிள்ளை உருவாயாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சில ஆசீர்வாதத்தை அப்படியே நித்திய காலமா கர்த்தர் கொடுப்பாரு. அப்படியே முழுக்க ஆண்டவர் தந்துருவார். அதுக்கப்புறம் அதை பிடுங்க முடியாது, அதுக்கப்புறம் யாருமே உங்கள்ட்ட இருந்து எடுக்க முடியாது. ஆனா நீங்க அதை குறித்து பெருமையும் சொல்லுங்களேன். நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அந்த காரியத்திற்காக தான் ஆண்டவர் இந்த பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? போன மாசம் எனக்கு நல்லா இருந்துச்சு பாஸ்டர், ஆனா இந்த மாசம் எனக்கு ஆரம்பத்திலே நல்லா இல்லை அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. போன மாசம் நல்லா இருந்துச்சு இல்ல, இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதம் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். போன மாதம் நமக்கு கொடுத்தார், இந்த மாதம் நம்மை உருவாக்குகிறார். அடுத்த மாதம் இதை விட அதிகமாக தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நன்மை அனுபவி, ஆனா தாழ்வு காலத்திலே நீ சிந்தனை செய். கர்த்தர் சொல்கிறார், இவை இரண்டும் வாழ்வு காலம், தாழ்வு காலம். விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, சத்தமா சொல்லுங்க, அறுக்கிறதுக்கு ஒரு காலம், நட ஒரு காலம் இருக்கிறது. பிறகு ரெண்டையுமே யார் தான் அனுமதிக்கிறா அப்படின்னா, எனக்கு 2 முனை இருக்குது, 2 துருவம் இருக்குது. ஆனா 2 டைமும் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, ஒரே போல. அப்படிப்பட்ட யாருக்காவது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, நீங்க ரொம்ப சுகமா இருக்கவே மாட்டீங்க. இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒரு டைம் இருந்துச்சு, என்ன அப்படின்னா, இந்த மனைவிங்க வந்து கோவிச்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாரி வாங்கி கொடுத்தா, சொல்லுங்களேன், ஒரு சாரி வாங்கி கொடுத்தா சமாதானமாகும் அப்படின்னு. இல்லை, எனக்கு சாரி வாங்கி தந்தாதான் நான் சமாதானமாவேன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல டெக்ஸ்டைல் காரனாக தான் கல்யாணம் பண்ணேன். புரியுதில்லை? ஏங்க அங்கே தான் எங்கே என்ன இல்லை, சாரிக்கு கேட்கல. புரியுதில்லை நான் சொல்லுறது? புரியுதில்லை? அவங்கள தான் கல்யாணம் பண்ணி, ஏன்னா அதுதான் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். மற்ற மாதிரி சாரி வாங்கி கொடுத்தா தான் நான் சரியாவேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை சாரி தான் வாங்கி கொடுக்க முடியும்? இல்லை, நான் என்ன உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் சரி செய்வேன். சின்ன எப்பொழுதுமே சிலரை பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்கள் பிள்ளைகளை கூட அப்படி வளர்த்தாதீங்க, உங்கள் பிள்ளைகளை கூட வளர்த்தாதீங்க. சில பிள்ளைகளை பாருங்கள், இப்போது +2 10th எல்லாம் எக்ஸாம் நடக்குது பாருங்களேன். இந்த 10th +2 பிள்ளைகளை எப்படி அவங்க அம்மா அப்பா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எப்படி? நீ நல்லா மட்டும் படியேன், உனக்கு நான் மொபைல் வாங்கி தரேன். நீ நல்லா மட்டும் படியேன், உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் பாரு. நீ நல்லா, நிறைய பேர் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம் நடக்குதுல்ல, அம்மா அப்பாவுடைய பேச்சே என்னதான், நீ நல்லா படி, நான் இதை வாங்கி தரேன். சரி, ஏதோ +2 இல்லைன்னா 10th நீங்கள் வாங்கி கொடுக்குறது, அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் படுத்தி வாங்கி கொடுக்குறது தவறல்ல. ஆனால் ஓயாமல் நீ வாங்கி தந்தாதான் நான் படிப்பேன்ற ஒரு உணர்வை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, ஒருவேளை அந்த இயர் நடக்கலைன்னா, சொல்லுங்களேன், நடக்கலைன்னா ரொம்ப வருத்தமாயிடும். நிறைய பேர் பிறந்தநாள் பிள்ளைகளுக்கு கொண்டாடுறீர்கள், வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறோம். ஆனால் சில வருஷம் ஒருவேளை கொண்டாட முடியாத மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்செட் ஆகிடுவாங்க. பிறந்தநாள் கொண்டாடியே ஆகணும். கிறிஸ்மஸுக்கு புது துணியாக நான் சொல்கிறேன், இதை ஒரு பழக்கமாக நம்ம வச்சிட முடியாது. எப்பா, இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு வாங்கணும்னா வாங்கிடலாம், இந்த வருஷம் பிறந்தநாள் கொண்டாடணும்னா கொண்டாடலாம். ஆனால் கொண்டாடலைன்னா கூட பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பரவாயில்லன்ற மனநிலையை உங்கள் பிள்ளைகளுக்கு. ஆனால் நீங்கள் கை நிறைய பேர் கொடுக்க மாட்டீங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்களே அப்படி தானே இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்மஸுக்கு சாரி வரலைன்னா சண்டை வந்துடும்ல. உங்களுக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்மஸுக்கு சட்டை வரலைன்னா நல்லா இருக்காது. இல்லை, எப்பொழுதுமே நம்மளை ஒரே போல் எல்லாரும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இன்னைக்கு நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போதே என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் எல்லாரையுமே நான் வந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை வர்றவங்கள வெறும் விசுவாசிகளாக கன்சிடர் பண்ணலை, உங்களை ஊழியக்காரங்களாக கன்சிடர் பண்ணுறேன்.
நீங்கள் ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி பண்ணுற நீ ஊழியக்காரிகளா உங்களை நான் நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஊழியக்காரிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவத்தினுடைய அழகு என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க எப்போவுமே அதான் சொல்லுவாங்க, நிறைகுடம் என்ன பண்ணாதாமா, நிறைகுடம் தழும்பாது. நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைகுடமாக தான் இருக்கணும். ஒரு நாள் ஸ்டேஜில் வச்சு தட்டி கொடுத்து இந்த பிரதர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பிரைஸ் தி லார்ட், சந்தோஷம், ஆண்டவர் என்ன ரொம்ப அழகாக பண்ண வச்சார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நீ என்ன இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லும்போது, ஆமாம் நான் அடுத்த டைம் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனநிலைமை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே உங்களை அசைக்கவே முடியாது. இல்லைன்னா நீங்கள் சீக்கிரமாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்படியே விழுந்துருவீங்க, அப்படியே அந்த காரியத்தை செய்யவே முடியாது. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் எனக்கு ஒரு அந்த பேலன்ஸ் லைஃப். என் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கர்த்தர் கிருபையாய் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகள் அப்படி மேலே உயர்த்தி சொல்லுங்க பகல், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்ய. நிறைய பேரோட கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார், மகளே நீங்க தான் அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்தீங்க. ஆண்டவரே நீர் என்ன நல்லா தானே ஆண்டவரே வச்சீங்க, இப்ப ஏன் ஆண்டவரே என்ன நல்லா வைக்கல, இப்ப எங்க ஆண்டவரே போனீங்க, இப்ப ஏன் ஆண்டவரே அமைதியா இருக்கிறீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளவு ஜெபத்தை என்கிட்ட கேட்டீங்க, நான் ஜெபம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தீங்களா ஆண்டவரே, ஆனா இப்போ இவ்வளவு நாள் உபவாசம் பண்ணி இருக்கும்போது கூட நீங்க ஏன் ஆண்டவரே மறைஞ்சிருக்கிறீங்க. நிறைய பேர் அப்படிதான் கேட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க மாறிட்டீங்களா, இல்ல என் மேல கோபமா இருக்கிறீங்களா, இல்ல நான் மாறிட்டேனா? ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மாறலப்பா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஆனால் உன்னை நான் பழக்க வைக்கிறேன், உன்னை நான் உருவாக்குறேன், உன்னை நான் சரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ஏற்ற காலத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அவர் சோதித்த பிறகு பொன்னாக விளங்க போகிறீர்கள். அந்த கிருபையை கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃபை தாங்க ஆண்டவரே, அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்கப்பா, தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, கிருபையாய் தாங்கப்பா, கிருபையாய் தாங்க ஆண்டவரே, கிருபையாய் தாங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் அந்த பட்டத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தன்னுடைய தகப்பனார் வந்து அதிகமான வரி வசூலித்தார். அப்போது அந்த கிராமத்தில் உள்ள அந்த கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் வந்து முன்னாடி நின்று, உங்கள் அப்பா பாரமான நுகத்தை என் மேலே வச்சாரு, அந்த பாரத்தை கொஞ்சம் லெகுவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் இவருக்கு என்ன, அந்த பதவி வந்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய கெத்து மாதிரி ஒன்று வந்துருச்சு. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, போயிட்டு 3 நாள் தாண்டி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நாள் தாண்டி வந்ததுக்கப்புறம் வாலிபர்களுடைய ஆலோசனை, பெரியவங்களுடைய ஆலோசனை. ஆனால் அந்த ரெகொபெயாம் வந்து வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டுட்டு, என்னுடைய அப்பாவுடைய இடுப்பு வந்து என் சுண்டு வரல மாதிரி, அவர் வந்து உங்களை வந்து சவுக்குனால தாண்டிச்சாரு, நான் உங்களை தேள்னால தாண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவி தன்னுடைய கையில் கிடைச்ச உடனே, அதிகாரம் தன்னுடைய கையில் கிடைச்ச உடனே கண்ணு முன்னு தெரியாமல் ஆடிட்டான். இதுக்கு இருக்கிற சில பேருக்குள்ள கையில் காசு வந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், அவங்களுக்கு எல்லாம் மறைஞ்சிடும். அதிகாரம்னு ஒன்று வந்துச்சுன்னு மறைஞ்சிடும் பாருங்க. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே இல்லை இல்லை இல்லை, அப்படி இருக்காதீங்க. எது வந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா நிதானமாக இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? கேட்கல, நீங்கள் ரியாக்ஷனே பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒன்று காமிச்சிக்கவே கூடாது. ஓகே, ரைட். சிலருக்கு முன்னாடி வச்சு புகழும்போது பாருங்களேன், அப்படியே உள்ள அப்படியே கொதிக்க, அப்படியே பொங்கி அவ்வளோதான். அன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டது மாதிரி 10 பிரியாணி ஒன்றா சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும். இல்லை, நீங்கள் சந்தோஷப்படுறது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல விட்டுருப்பா, ஏன்ப்பா இப்படி ஓவராக பேசிட்டு இருக்கேன், இந்த மாதிரி உங்கள் மனசுலேருந்து ஒரு வார்த்தை வருது பாருங்களேன், அப்போவே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். உங்களை நம்பி பொறுப்புகள் கையில் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் செய்வீங்க. உருவாகுங்க. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் உருவாகுங்க. எப்படி உருவாகும் அப்படின்னு சொன்னால், என் தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும், சொல்லுங்களேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நானும் அப்படித்தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கல்யாணமான புதுசில் மருமக வீட்டுக்கு வரும்போது, வேணாம் பாப்பா, வேணாம் சாமி, உட்கார்,
நான் எடுத்துட்டு வரேன். ஆனா 3 வருஷம் தாண்டி கழுத எருமை என்னதான் வளர்த்துனாங்களோ தெரியல. உங்க அப்பா இதான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அம்மா இதான் சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ பாஸ்டர், மருமகளால் அவ்வளோ பிரச்சனை பாஸ்டர் என்ன. ஆனா வந்த புதுசுல நீ உட்காருமா, நான் காலை வேணா கழுவி விட்டுறம்மா, நீ உட்காருமா. நான் சொல்றேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்? வந்த உடனே தூக்கி வச்சு அப்படியே கொட்டாரத்தில் வச்சுட்டு 10 நாளைக்கு தாண்டி கீழே போட்டு மிதிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. என்ன அப்படின்னா, மாமியார் தானே, மருமகள் தானே, என்ன செய்யணுமோ சரிம்மா நீ கரையா, சரிப்பா சரிப்பா சரிப்பா, இது பண்ணாதப்பா, இது பண்ணிக்கப்பா, அப்படியே பேலன்ஸ்டா இருங்களேன். ஒரே அடியா தூக்கம் வேண்டாம், கையை வச்சு சொல்லுங்களேன், அப்படியே ஒரே அடியா தூக்கவும் வேண்டாம், ஒரே அடியா குறைக்க வேண்டாம். எங்க போனாலும் நம்ம எப்படி இருக்கணும்னா, எனக்கு இது ரத்தத்திலேயே இருக்கணும் ஆண்டவரே, எப்படி இருக்கணும்னா சரி. சிலருக்கு இது நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, அது ஒரு பெரிய பாருங்க. இது வந்து கணவன் மனைவிக்கு உள்ள கூட பெரிய பிரச்சனை வரும். சில நேரத்தில் சில ஆண்கள் இருக்காங்க, இல்லை பெண்கள் இருக்காங்கன்னா, யாரையாவது ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படி குதிக்கலான்னு தோணும் போல. கறி எடுக்கட்டுமா, அதை எடுக்கட்டுமா, இதை எடுக்கட்டுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா. ஆனால் இன்னொரு ஆட்களை பார்க்கும்போது எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அவ்வளோதான் அப்படின்னு. அப்போது சில கணவனருக்கு என்ன வரும்னா, ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி எமோஷன் ஆகுறீங்க. சில மனைவிங்க வந்து கணவனை பார்த்து கொஞ்சம் அடக்கமாக இருக்கு, என்ன இப்போ நடந்துச்சு, எது குதிக்கிறீங்க. சில மனைவியை பார்த்து கணக்கு, எதுக்கு இப்போ குதிக்கிறேன், கொஞ்சம் அவங்க வந்த உடனே ரொம்ப உனக்கு அப்படி என்ன பாசமோ எங்கேருந்து வருமோ தெரியாது. இது எதுக்கு? எல்லாரையும் ஒரே போல் நேசிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் என்ன பண்ணாது? சத்தமாக சொல்லுங்க, வராது. இதுதான் தலைமைத்துவத்தினுடைய அஸ்திபாரம். ஆண்டவரே, நான் யாரை மட்டும்தான் நோக்கி பார்ப்பேன் என்றார். கர்த்தர் ஒருவரையே, ஆண்டவர் ஒருவரையே. அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கும் போது கூட அப்படிதான். ஐயோ இவர் பெரிய அதிகாரி, காலில் விழட்டுமா சார் சார் என்ற மரியாதை நான் கொடுக்கலாம். எல்லாருக்கும் சார் என்ற மரியாதை இருக்குது. சிலர் இடத்துல நம்ம வந்து ஆளுகைக்குள்ள தாழ்ந்து போகிறது தவறில்லை. ஆனால் நம்ம ரொம்ப ஓவராகவும் போக வேண்டியதில்லை. என் தேவன் எனக்கு என்ன தருகிறவர் என்றால், என்னை ரொம்ப பேலன்ஸ்டாக நடத்துகிற ஒரு நல்ல, அவருடைய ஞானம் ரொம்ப வித்தியாசமானது, அவருடைய ஞானம் ரொம்ப உண்மை உள்ளது. ஆமையன்னு சொல்லுங்கள். ஜபத்தோடையே நீங்கள் கேளுங்க. இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நடுநிலையான ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தருக்கு, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது 100% உண்மை பாஸ்டர், இதனால தான் நிறைய நான் திட்டு வாங்குறேன், இதனால தான் நிறைய நான் கஷ்டப்படுறேன், எனக்கு என்னமோ தெரியல, என்ன அறியாமலே நான் அப்படி பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் வந்து இன்னைக்கு என் கூட பேசுகிறாரு. எனக்கு அந்த கிருபை ஆண்டவர் தரணும். கேட்குறவங்க இந்த செய்தியினுடைய நடுவில் கையை உயர்த்தி அப்படியே கேட்டுட்டே இருங்க, ஆண்டவர் தரட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. திரும்ப சொல்லுவோம். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. திரும்ப கையை உயர்த்தி, என் சாவானாலும் பின்பற்றுவே. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணும்போது, இந்த நெகேமியா வந்து சந்தித்த சில சவால்கள், நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை, இல்லை இந்த ஃபேன் இல்லை, அவங்க ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லுங்கள், அது அவங்க மைக்கில் ரிசீவ் ஆகுது. இந்த நெகேமியா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து
ஒரு அலங்கத்தை கட்டுகிற ஒரு பெரிய பொறுப்பு அவங்க கையில் தரார். சூழ்நிலை எதுவும் இல்லை, இடிந்து போன அலங்கத்தை ஆண்டவர் கட்டுறதுக்கு இந்த நெகேமியாவை ஒரு பாத்திரமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் வந்து இந்த உபவாச ஜபத்தில் நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு அபிஷேகத்தை கத்தர் தராரு. என்ன அபிஷேகம்னா, இடிந்த நிறைய காரியத்தை கத்தர் உங்கள் மூலமாய் கத்தர் கட்டுவாராக. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளெல்லாம் அடைச்சு பாழாய் போனதை சீர்படுத்துகிற கர்த்தர். சிலர் மேலே அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்கிறார். எவ்வளவு இடிஞ்சிருக்கட்டும் பாருங்க, அவங்க குடும்பம் ரொம்ப அழகாக கட்டப்படும். சிலர் வந்து ஒரு வார்த்தையை பேசுவாங்க, அந்த வார்த்தை பாருங்க அவங்கள கட்டிடும். சிலர் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க அந்த ஹெல்ப் பண்ணதை அவங்களுடைய வாழ்க்கையை கட்டிடும். இது ஒரு பெரிய அபிஷேகம். இது நெகேமியாவினுடைய அபிஷேகம். நான் வந்து ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர், ரொம்ப ஏஜ்டு பர்சன். அவர் வந்து ரொம்ப நல்ல ஊழியம் செய்வார். நல்ல எல்லா சின்ன ஊழியக்காரங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார் அந்த மனுஷன். ஆனால் ரொம்ப சிக்காயிட்டார். அவருக்கு அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஆனால் அவர் சரியாகலை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து அவர் வந்து மேடையில் வரல, பிரசங்கம் பண்ணலை, ஊழியம் செய்ய போகலை, ஒரே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு அதை கேள்விப்பட்டு சரி அவரை சந்திக்கிறதுக்காக போனால் அந்த காட்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஊழியக்காரராக இருக்கிறவர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, வாய்ப்பாடு போட்டுட்டு இருந்தார், கணக்கு போட்டுட்டு இருந்தார். இந்த வாய்ப்பாடு இன்னும் நோட் இருக்குல்ல, ஒரு சின்ன பேப்பர் வாய்ப்பாடு புக், ஒரு 4 பேஜ் உள்ளது வரும்ல, அந்த பேஜ் எடுத்து 1 2 3 4 அப்படின்னு போட்டுட்ருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை டாக்டர் வந்து இந்த வாய்ப்பாடை போட சொன்னாங்க, இது போடலைன்னா நீங்கள் சிக்காவீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பேசி பார்த்தா அவர் ரொம்ப மன அழுத்தத்தில் ஆளாகி சைக்காலஜிக்கலாக பலவீனமாகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு 1 டே ஃபுல்லாக அவரோட ஸ்பெண்ட் பண்ணி அவருக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னை நடத்தின விதங்களை எல்லாம் சொல்லி ஒரு படி எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும். இந்த பாட்டை கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவருடைய ரூமில் பாடி 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 ஜெபம் பண்ணி அந்த ஒரே ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரரை ஆண்டவர் எழுப்பிட்டார். ஸோ திரும்ப அவர் அடுத்த வாரமே போய் ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கே சந்தித்தாலும் எங்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவார், இல்லைப்பா உங்கள்கிட்ட ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படி இடிஞ்சு போய் கிடந்தாலும் உன் மூலமாக ஆண்டவர் கட்டுவாருப்பா. ஸோ அந்த அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு. இப்போ வந்து நான் நம்புகிறேன் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த நெகேமியாவின் அபிஷேகத்தை கத்தறாரு. ஸோ அந்த வேலைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அவனுடைய வேலை நல்ல வேலை, அவன் நல்ல இடத்துல செட்டில் ஆகிருக்கிறான், நல்ல சம்பளம், அவனுக்கு நல்ல இடத்துல தான் உட்கார்றான். ஆனால் என்ன அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச வருது. நான் வந்து இடிந்து போன அலங்கத்தை குறித்து கேள்விப்பட்ட உடனே, இல்லை ஆண்டவர் என் மூலமாக தான் கட்ட போகிறாரு. கட்டுறதுக்குரிய பணம் இல்லை, கட்டுறதுக்குரிய ஆட்கள் இல்லை, கட்டுறதுக்குரிய சூழ்நிலை இல்லை. ஆனால் இவன் மேலே கத்தர் வச்ச அபிஷேகம், அவன் மேலே கத்தர் வச்ச தரிசனம், அந்த அலங்கத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுவதற்கு கத்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் இந்த அலங்கத்தை கட்டுகிற இந்த நெகேமியா வந்து சில சவால்களை அவர் சந்திப்பார். அந்த சவால்களை வந்து முடிஞ்சால் ஒன்றுன்னா நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக அந்த மனுஷன் வந்து சந்திக்கிற ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, சன்பல்லாத். நீங்கள் வந்து சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம், இப்படி நிறைய மனிதர்கள் வந்து இந்த நெகேமியாவுக்கு எதிராக வந்து நிற்பாங்க. நீ கட்டக்கூடாது, அவங்க பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு இந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் நடைபெறும். அதில் முதலாவதாக வந்த மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால், இந்த சன்பல்லாத் அப்படின்ற மனுஷன் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தான். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் விழுந்து போன குடும்பத்தை கட்ட, விழுந்து போன வீட்டை கட்ட, விழுந்து போன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு முதலாவதாக நீங்கள் யாரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சன்பல்லாத் அப்படின்ற ஆவியை நீங்கள் ஜெயிக்கணும். சன்பல்லாத் என்கிற இந்த ஆவியை சரியான அடையாளம் கண்டுகொண்டு நீங்கள் ஜெயிக்காவிட்டா உங்களால் அந்த அலங்கத்தை கட்டி தீர்க்கவே முடியாது. இந்த சன்பல்லாத்தினுடைய ஸ்பிரிட் வந்து என்னென்ன செய்யும் அப்படின்றதை குறித்து உங்களோட கூட வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? உடன்படிக்கையும் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள்
அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலி இடுவார்களோ? ஒரே நாளிலே சுட்டரித்து போடுவார்களோ? மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்குள்ளேயும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாகவும் சொன்னார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், 4ஆம் அதிகாரம். அப்பொழுது 1வது வசனத்திலிருந்து, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சத்தங்கம் பண்ணி, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலி இடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டதுக்கு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்குள்ளும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாகவும் சொன்னார்கள். ஹல்லேலூயா! கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம் பாருங்க. கர்த்தர் நம்ம மேலே ஒரு பெரிய கிருபையை வைக்க போகிறாரு. கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் ஒரு கிருபையை வைக்க போகிறாரு. விழுந்து கிடக்கிற குடும்பத்தை நம்ம கட்ட போகிறோம். விழுந்து கிடக்கிற தொழில்களை கர்த்தர் நம் மூலமாய் கட்ட போகிறார். விழுந்து கிடக்கிற மனுஷங்களை கர்த்தர் நம் மூலமாய் கட்ட போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேர் மேலேயும் ஆண்டவர் ஒரு நெகேமியாவினுடைய ஒரு ஸ்பிரிட்டை கர்த்தர் நிச்சயமாக இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் வைக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனையோ பேருக்கு இந்த செய்திகள் அறிவிக்கப்படும். ஆண்டவர் உங்கள் மூலமாக தான் கர்த்தர் கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் மூலமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்ட போகிறாரு. உங்கள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கட்ட போகிறாரு. நம் மூலமாய் கர்த்தர் நம் குடியிருக்கிற இடத்துல கர்த்தர் கட்ட போகிறாரு. நம்முடைய தேசத்தை கட்ட போகிறாரு. அந்த மகிமையை கர்த்தர் நம் கையிலே ஹல்லேலூயா! ஒருவேளை உன் குடும்பத்தை இடிச்சவங்க அப்படின்ற பேரை யாராவது ஒருத்தர் வாங்கி இருக்கலாம். உன்னால தான் இவ்வளோ நஷ்டம், உன்னால தான் இவ்வளோ அவமானம், இப்படி இருந்த குடும்பத்தை நீ இடிச்சிட்டியே. ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் இன்று நெகேமியாவினுடைய ஆவியை நிறைய பேர் மேலே கர்த்தர் ஊற்ற போறாரு. நிச்சயமா இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நெகேமியாவினுடைய மேல கர்த்தர் வச்ச அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேல வச்சு கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே நிர்மூலமானவைகளை நம் மூலமாய் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். இன்றிலிருந்து அந்த ஆவி செயல்பட போகிறது. இன்றிலிருந்து அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் ஊற்ற போகிறார். விழுந்து போன அலங்கத்தை கட்டுறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த நெகேமியாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னு சொன்னால் சன்பல்லாத். இந்த சன்பல்லாத் என்கிற இந்த மனுஷன் அங்கே குடியிருக்கிற ஜனங்களிலே ஒரு பெரிய உயர்ந்த மனிதனாக இருந்து நிறைய வீடுகளை வாங்கி உள்ளுக்குள்ளேயே அந்த வீடுகளை கட்டி உள்ளுக்கு இருக்கிற ஜனங்களை வாடகைக்கு வச்சு ஒரு தலைவனாக இருந்தவன் தான் இந்த சன்பல்லாத். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஃபஸ்ட்டு யாரை ஜெயிக்கணும்னா இந்த சன்பல்லாத் என்கிற இந்த ஆவி உடையவர்களை அடையாளம் கண்டுகொள்ளணும். இவர்களை நம்ம ஜெயிக்காட்டா விழுந்து கிடக்கிற அலங்கத்தை நம்மளால் கட்ட முடியாது. ஆனால் இந்த சன்பல்லாத் அப்படின்றவனுடைய சில குணங்களை வேதத்தில் வாசிக்கும் போது நம்பர் 1, முதலாவதாக சன்பல்லாத்தனுடைய ஃபஸ்ட்டு குணம் என்னன்னா கோபம். வேதம் சொல்லுகிறது அவன் கோபம் கொண்டு, சன்பல்லாத்து கோபம் கொண்டு. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபக்குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே கோபமாக இருக்கிறவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அதை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். சன்பல்லாத்துக்கும் இந்த நெகேமியாவுக்கும் எந்த வாக்குவாதமும் இல்லை. இவனுடைய சொத்தை போய் அவன் எடுக்கலை, அவனுடைய வேலையை போய் அவன் கொடுங்கல, எதையுமே செய்யலை. ஆனால் என்ன வருது அப்படின்னு சொன்னால், காரணமே இல்லாமல் ஒரு அலங்கத்தை கட்டணுன்ற ஒரு முயற்சியை எடுத்ததுனால இந்த சன்பல்லாத்துக்கு காரணம் இல்லாமல் கோபம் வருது. சில நேரத்தில் நமக்கு விரோதமானவர்களுக்கு காரணத்தோட கோபம் இருக்காது. காரணமே இல்லாமல் நம்ம மேலே கோபப்படுவாங்க, காரணமே இல்லாமல் வார்த்தையை பேசுவாங்க. ஆனால் இடிந்து போன உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் எதை கையாளணும்னா கோபத்தை கையாளணும். சிலருடைய கோபத்திற்கு விரோதமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிற்கக்கூடாது. ஏன் என் மேலே கோபப்படுறீங்க, என்ன காரணம், நான் என்ன செஞ்சேன், அப்படி அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ண போகக்கூடாது. சத்ரு சில நேரத்திலே உங்களுடைய குடும்பத்தை கட்ட விடாதபடி உங்கள் குடும்பத்தில் தலைவிரித்து ஆட பண்ணுறது என்ன அப்படின்னா கோபத்தை தான் கொண்டு வருவான். கணவனுக்கு கோபம் வரும், மனைவிக்கு கோபம் வரும், பிள்ளைகளுக்கு கோபம் வரும். ஆனால் வேதம் சொல்கிறது சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு, உங்களுடைய விழுந்து போன காரியத்தை கட்டுறதற்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, கோபத்தோடு நீ என்ன பண்ணாத அப்படின்னா எதிர்த்து நிற்காதே.
இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை கோவப்பட்டதற்கு விரோதமாய் நீங்கள் கோவப்பட்டு சண்டை போட்டு உங்களுடைய வீட்டில் ஒரு கலக்கம் உண்டாகுமானால் இன்னைக்கு நீங்கள் முடிவெடுக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் மேலே காரணம் இல்லாமல் எந்த கோவப்பட்டாலும் எனக்கு என்ன தரணும்னா ஒரு சாந்த குணமுள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு தருவீராக. பிசாசுனுடைய பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தை கட்ட விடாதபடி அவன் செய்கிற பெரிய தந்திரம் காரணமே இல்லாத கோபம். காரணமே இல்லாத கோபம் பாருங்கள். ஒரு சும்மா ஒரு டம்ளர் வந்து காஃபி குடித்து அந்த இடத்துல வச்ச உடனே அதுக்கு ஒரு கோபம் வருது பாருங்களேன். எதுக்கு இங்கே வச்சிங்க, எதுக்கு இங்கே வைக்கணும், ஏன் எடுத்து கொண்டு போய் அங்கே வைக்கக்கூடாதா, அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பாருங்கள், உடனே ஒரு பெரிய கோபம் வருது. அந்த இடத்துல கோபம் வந்த உடனே மறுபடியும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கோபப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கு சன்பல்லாத்தின் ஆவி அப்படின்றது காரணமே இல்லாமல் கோபப்படுகிறது. சன்பல்லாத்தின் ஆவி நிறைய பேருடைய குடும்பத்தில் இந்த சன்பல்லாத்தின் ஆவி வந்து ஆளுகை செய்கிறது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஜெயிக்கணும். என் குடும்பத்தை நான் கட்ட போகிறேன். கோபத்தினால குடும்பத்தை கட்ட முடியாது, கோபத்தினால தொழிலை கட்ட முடியாது, கோபத்தினால உங்களை சுற்றி இருக்கிற எதையுமே நீங்கள் கட்ட முடியாது. வேதம் சொல்லுகிறது, யார் கோபப்படும் போது சாந்த குணமாய் இருக்கிறார்களோ நான் நம்புகிறேன் அவர்கள் நிச்சயமாய் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அலங்கத்தை கிருபையாய் கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் பலன் தருகிறவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே என் குடும்பத்தில் கிரியை செய்கிற கோபம் என்கிற அந்த சன்பல்லாத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். எனக்கு அந்த சாந்த குணம் வெளிப்படணும் ஆண்டவரே. நான் அந்த இடத்துல கோபப்படக்கூடாது ராஜா. சத்தத்தை உயர்த்தி, ராஜா இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் என் தலை மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறீங்க, ஒரு தலை மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்க. நான் இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு எனக்கு ஒரு இரக்கத்தை நீர் செய்வீராக ஆண்டவரே. என்னை எத்தனை சைடில் இருந்து சன்பல்லாத்தி என்னை கோபப்படுத்தணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு சாந்த குணமுள்ள கிருபையை சொல்லி கேளுங்க அப்பா. இப்பொழுது அந்த அபிஷேகத்தை வைக்கிற கர்த்தர் அதை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை, ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆமேன் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக சன்பல்லாத்தை நீங்கள் ஜெயிக்கணும். இந்த சன்பல்லாத் அப்படின்றத ஆவி என்ன அப்படின்னா, நம்மை காரணமே இல்லாமல் கோபப்படுத்துகிறது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து இதற்காக ஜெபிங்க. எப்படி ஜெபிக்கணும்னா, நான் நெகேமியாவினுடைய ஆவியை பெற்றவன், கர்த்தர் என் தலையின் மேல் நெகேமியாவின் ஆவியை வைத்திருக்கிறார். நான் ஜெயிக்க வேண்டிய முதல் எதிரி சன்பல்லாத். அந்த சன்பல்லாத்தினுடைய முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா, காரணமே இல்லாமல் எழும்புகிற கோபத்திற்கு நான் விரோதமாக என்ன பண்ண மாட்டேன்னா நிற்க மாட்டேன். இந்த நெகேமியாவை எவ்வளோ நீப்பா என் மேலே கோவப்படுறேன், நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன், நான் என்ன பிடுங்கினேன், என்ன வச்சிருக்கிறேன், உன்னிடத்துலேருந்து என்ன எடுத்துக்கிட்டேன், எதுவுமே இல்லையே, அப்போ என் மேலே என்ன நீ கோவப்படுற, நான் ஏதாவது உங்களுக்கு தப்பு பண்ணனா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெகேமியா கோபத்திற்கு எதிராக நிற்கவே இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் நெருங்கணும்னா ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, சாந்த குணமுள்ள ஆவியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் சாந்த குணமாக இருக்கிறீங்களோ அவங்க இந்த உலகத்தில் பூமியை சுதந்திரிப்பீர்கள். சொந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு வேணுமா, சொந்த வீடு உங்களுக்கு வேணுமா, நீங்கள் சாந்த குணமாக இருங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை நம்பி இந்த பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு சொந்தமானதை வருகை வரைக்கும் கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் சாந்த குணம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா பூமியை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய கண்ணால் பார்த்தது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதலிலே திருச்சபையை நம்ம கட்டுறோம் 2006, 2006வது வருஷம். 2006வது வருஷம் அந்த ஃபஸ்ட்டு ஷெட்டு வந்து இந்த பலிபீடத்துக்கு அளவில் ஒரு ஷெட்டு போடுறோம். அப்போது அந்த ஷெட்டுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 தூண் தேவைப்பட்டுச்சு. அந்த தூண் அப்போ வந்து ஒரு கம்பெனியுடைய ஓனர் வந்து அந்த தூண் தரேன்னு சொன்னார். நல்ல வெயிட்டான தூண் இன்னைக்கும் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அவர் வந்து அவருடைய கம்பெனிக்குள்ளே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்படியே மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருந்துச்சு. பெரிய பெரிய அதிபர்கள் வந்து நின்று பணம் கொடுத்து அந்த கொட்டேஷன்ஸ் வாங்கி அந்த மாதிரி பெரிய ஒரு ஃபேக்ட்ரியாக ரன் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ அவர் என்னை பார்த்து சொன்னார், இங்கே இருக்குது. அப்போ நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். அவர் ரொம்ப இதை எடுத்துகிட்டு போங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அந்த தூணெல்லாம் நானும் என்னுடைய தம்பிங்க 2 பேர் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். அவருக்கு அதை எடுத்துகிட்டே அந்த பொருளை மேலே ஏற்றிட்டே இருக்கும்போது அவர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டார். வேலை செய்கிறவங்கள்ட்ட சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசி எனக்கு அன்னைக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவர் இவ்வளோ நல்லா ஆவிக்குரியவர்னு நினச்சோம், இப்படி போய் கோவப்படுறாரு அப்படின்னு நான் வந்துட்டேன். நம்ம வந்தாச்சு, ஆலயம் கட்டப்பட்டாச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ அதே தெரு, அதே கம்பெனி,
நான் உள்ளுக்குள்ளே கடந்து போனேன். கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 50 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல வெறும் 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருந்துச்சு. அன்னைக்கு நான் போகும்போது ஃபோனில் பேச முடியாது, சத்தமாக பேசினா தான் மற்றவங்களுக்கு கேட்கும். அவ்வளவு ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 3 பேர் எல்லாத்தையுமே இழந்தார். பெரிய கடன்காரராய் மாற்றப்பட்டார். ஆனால் வேற ஒன்றுமே இல்லை. அவரே அவருடைய வாயினாலே என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய கோபத்தினாலே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். வேதம் சொல்லுகிறது, மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கோபப்பட்டு நம்ம எத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கோபப்பட்டு ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திருப்பவே முடியாது. கோபப்பட்டு நம்முடைய நீதியை வெளிப்படுத்தவே முடியாது. ஆனால் நான் நம்புறேன், நம்ம சாந்த குணமாக இருப்போமையானால் நமக்காக ஒருவர் அவர் யுத்தம் பண்ணுவார். இந்த கோபம் என்கிறது சன்பல்லாத்தினுடைய ஆவி. அதுவும் காரணமில்லாத கோபம் என்கிறது சன்பல்லாத்தினுடைய ஆவி. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு கிருபை தரணும். என்னுடைய கணவனோ என்னுடைய மனைவியோ சன்பல்லாத்தினுடைய ஆவி எங்கள் வீட்டில் கிரியை செய்யுமானால் எனக்கு ஞானத்தை கொடுத்து அந்த கோபத்தை கையாளக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் தருவாராக. உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. சிஸ்டர், பிரதர், உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்கள் கையில் உடஞ்சி போன ஒன்றை கொடுத்தாலும் நீங்கள் அதை ரொம்ப அழகாக மாற்றி கொடுக்குற அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் கரங்களில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அழுக்கான இடத்தை உங்கள் கரங்கள் சுத்தம் பண்ணுகிற அளவிற்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பாழா கிடக்கும் அந்த இடத்துல யாருமே சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி இடத்த உங்க கையில கொடுத்து அரண்மனையாய் மாற்றக்கூடிய அந்த மகிமையை ஆண்டவர் உங்க கை மேல வச்சிருக்கிறாரு. இல்ல, இது நடக்கும். இது உங்க பிள்ளைகள் தலையின் மேல நடக்கும். இது நெகேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நம்முடைய கைகளை அப்படி மாற்றுகிற கர்த்தர். ஆண்டவரே, முதலாவதாக நான் ஜெயிக்கணும். யாரை ஜெயிக்கணும்னா சன்பல்லாத். ஆமென். சன்பல்லாத்தினுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா கோபம். நம்பர் 2, இரண்டாவதாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அவன் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க, எரிச்சல் அடைந்து. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எரிச்சல் அடைந்து. இப்போ என்ன ஜெபிக்க போறோம்னா, இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற எரிச்சலின் ஆவி என்ன படணும்? சொல்லுங்க, கட்டப்படணும். பாருங்க, என்னத்துக்குன்னே தெரியல, எப்படி ஒரு எரிச்சல். கணவன் மேல எரிச்சல், மனைவி மேல எரிச்சல், பிள்ளைகள் மேல எரிச்சல், எரிஞ்செறிஞ்சு விடுறது, அப்படியே காயப்படுத்துகிறது. எதுவுமே பிடிக்கல. ஏன் அங்க இருக்குது, எதுக்கு அங்க இருக்குது, என்ன பண்ணுன, அப்படியே முகத்தையே ரொம்ப விகாரமாய் வைக்கிற ஒரு கூட்டம். இது என்ன ஆவி? இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இது என்ன பேரு? சன்பல்லாத். வேதம் சொல்லுகிறது, உண்மையில் எரிச்சலாக இருக்கிற அத்தனை பேரும் அடங்குவார்கள். நம்மேல் எரிச்சலாக இருக்கிறவர்களை கர்த்தர் மேற்கொள்ள விடமாட்டார். எபேசியர்ல வாசிக்கும் போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக. அதுல என்ன பட்டிருக்கு? 4ஆம் அதிகாரம் 26வது வசனம், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எரிச்சல் தனிய கடவது. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எரிச்சல் தனிய கடவுது. நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எரிச்சல் தனிய கடவுது. எரிச்சல் தனிய கடவுது. சிலருக்கெல்லாம் என்ன எரிச்சல் பாருங்க. எப்படி பக்கத்தில் மனைவி உட்காருவாங்க, பக்கத்தில் கணவன் இருக்காங்க, லைட்டாக இப்படி தட்டுனா போதும், கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? அமைதியாக இருக்க முடியாதா? சும்மா அவ்வளோ உடனே எரிச்சல். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இந்த ஸ்பிரிட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த எரிச்சலின் ஆவி கிரியை செய்து பாருங்களேன், கணவன் மனைவிக்குள்ள. ஆனால் நான் நம்புகிறேன், இன்னைக்கு அதை கடிந்து அப்புறப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் சன்பல்லாத் என்கிற அந்த ஆவி எழும்பும் போது நீங்கள் உடனே கண்காணிச்சுக்கணும். இல்லை, நான் அவங்க எரிச்சல் அடைகிறதற்காக நான் கோவப்பட மாட்டேன். அந்த எரிச்சலின் ஆவியை கட்டி நான் ஜெபிக்கிறேன். அந்த எரிச்சல் தனிய கடவுது. அந்த எரிச்சலுக்கு விரோதமாக நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நம்புகிறேன், அந்த சன்பல்லாத்து நம்மை விட்டு ஓடி போவான்.
நெகேமியாவுக்கு விரோதமாய் காரணமே இல்லாம அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நெகேமியாவை பார்த்தாலே சன்பல்லாத்துக்கு பிடிக்கல. அவன் மூஞ்சியை பாரு, அவன் கண்ணை பாரு, அவன் உயரத்தை பாரு அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே எரியறான். ஆனா இந்த நெகேமியா நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போப்பா, ஆனா நீ எரிச்சலா இரு, நான் ஒன்றும் உனக்கு விரோதமாய் எழும்புவது இல்லை. அந்த எரிச்சலை கர்த்தர் தனிய பண்ணினார். வேதம் சொல்கிறது, உங்கள் மேல் எரிச்சலா இருக்கிற எரிச்சல்களை தனிய பண்ணுகிற ஒரு கர்த்தர், உங்க குடும்பத்தில் இருக்கிற எரிச்சலின் ஆவிகளை எடுத்து போடுகிற கர்த்தர். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த உபவாச ஜபத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த எரிச்சலின் ஆவிகள் எடுக்கப்படுவதாக சொல்லுங்க எல்லாருமே. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த எரிச்சலின் ஆவி கிரியை செய்யக்கூடாது. முழு பலத்தோட சொல்லுங்க, அப்பா அந்த எரிச்சலின் ஆவி கிரியை செய்யக்கூடாது. இப்போ அந்த மகிமை இல்ல ஆண்டவரே, சாந்த குணமுள்ள ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த சன்பல்லாத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக சொல்லுங்க, எனக்குள்ளே இருந்து எடுக்கப்படுவதாகப்பா ஆண்டவரே. எனக்கு அந்த சமாதானத்தை தாங்க ராஜா. அப்பா ராஜா கேளுங்க, இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்துல சன்பல்லாத்தின் ஆவியை கர்த்தர் அழித்து போட்டு நெகேமியாவுக்கு கொடுத்த அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாராக, வாசம் பண்ணுவாராக. என்னுடைய மகனிடத்தில் இருக்கிற எரிச்சல் எடுக்கப்படுவதாக, எங்க மகளிடத்தில் இருக்கிற எரிச்சல் எடுக்கப்படுவதாக. எங்க குடும்பம் முழுவதும் நன்றி ஆண்டவரே, ஒரு சமாதானத்தினால நிரப்பப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் பழகணும். எதுக்கு பழகணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் ஆசீர்வதித்து பழகணும், எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பழகணும், எல்லாரையும் ரசித்து. அப்படின்னா அந்த ரசனை தவறா சொல்லலை, அவங்க நல்லா அப்படி அந்த மாதிரி பழகிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்து அந்த எரிச்சல்கள் கடந்து போகும். வேதம் சொல்கிறது, நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோ, நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோ. எரிச்சலாக இருந்த சவுல் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், எரிச்சலாக இருந்த காயின் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். யாரெல்லாம் வேதத்தில் எரிச்சல் குணத்தோடு இருந்தாங்களோ அவங்க யாரும் சுகமாகவே வாழலை. வேதம் சொல்கிறது, எலிசா தீர்க்கதரிசி எலியாவை விட 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றவன் தான். ஆனால் எல்லாத்துக்குமே எரிஞ்செறிஞ்சு விடுறது பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெரிய ஊழியத்தை செய்யவே முடியல. 2 மடங்காக அபிஷேகத்தை வாங்கி என்ன பிரயோஜனம்? எரிச்சல் என்கிற ஒன்று ஊழியம் செய்யாதபடி தடை பண்ணப்பட்டுருச்சு. அதனால் இன்னைக்கு எரிச்சலாக இருக்கிற நிறைய பேரிடத்துல யாருமே பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. அந்த அன்பை நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் பேசலாம், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா எரிச்சலாக இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுக்கக்கூடிய கிருபைத்தன். நம்பர் 1, முதலாவதாக சன்பல்லாத்தின் ஆவி, கோபப்படுவது சன்பல்லாத்தின் ஆவி. நம்பர் 2, ரெண்டாவதாக காரணமே இல்லாமல் எரிச்சல் அடைவது சன்பல்லாத்தின் ஆவி. மூன்றாவதாக அந்த வசனத்தை வாசிக்கும் போது சன்பல்லாத்தின் ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? நம்பர் 3, மூன்றாவது சன்பல்லாத் ஆவினா என்ன ஆவி அப்படின்னா, கிண்டல் பண்ணப்படுகிற ஆவி. என்ன பண்றது சொல்லுங்களேன்? கிண்டல் நக்கல் பண்ணுவாங்க பாருங்களேன். ஒரு ஆளை வச்சு கிண்டல் பண்ணுறது, அவங்களுடைய தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது, அவங்களுடைய பேச்சை வச்சு கிண்டல் பண்ணுறது, நேருக்கு நேராக கிண்டல் பண்ணி அவங்கள பாதிப்புக்குள்ளாக்குறது. இது சன்பல்லாத்தின் ஆவி. ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் நெகேமியாவாக மாற்றிட்டாரு. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கோபம் உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிச்சல்கள் தனிய கடவது. நான் நம்புகிறேன். மூன்றாவதாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை யார் கிண்டல் பண்ணுறாங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை ஒன்றும் செய்ய போவது இல்லை. அவனுடைய கிண்டல் மாறும். கர்த்தர் அவன் கண்களுக்கு முன்பாகவே உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையினால எந்த விதத்திலும் உங்களுடைய மனது கஷ்டப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. எதை வைத்து அவர்கள் கிண்டல் செய்கிறார்களோ அதையே ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிற காரியம் குறைவாய் இருக்கிறதை கர்த்தர் நிறைவாய் மாற்றி தருவார்.
அவர்கள் கிண்டல் செய்வது, தாவீதையும் கிண்டல் பண்ணாங்க வந்து நிற்கும் போது. ஆனால் ஆண்டவர் அவனை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். யோசேப்பை கிண்டல் பண்ணாங்க, கர்த்தர் அவனை வல்லமையாக பயன்படுத்தினாங்க. நான் நம்புகிறேன், அவர்கள் கிண்டல் செய்வது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. எந்தெந்த பொருளை வச்சு உங்களை கிண்டல் பண்ணுறாங்களோ நான் நம்புகிறேன் அதில் பெஸ்ட்டை கர்த்தர் உங்கள் கையில் தருவார். அந்த பொருள் அல்ல, அவர்கள் கிண்டல் செய்யும் போதே பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு புதிய பொருளை கர்த்தர் கொடுப்பதற்கு நியமித்து விட்டார். அவர்கள் கிண்டல் பண்ண அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு தி பெஸ்ட்டை கர்த்தர் தருவதற்கு நம்புறவங்க கைகளை மேலே தட்டி, ஓ இன்றைக்கு கிண்டல் பண்ணப்படுகிற உங்க பிள்ளைய கர்த்தர் அவர்களை பார்க்கிலும் பலவான்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். மகளை மகனை கிண்டல் பண்ற அந்த ஜனத்துக்கு முன்னாடி ஞானத்தினால் நிரப்புகிற கர்த்தர். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க நெகேமியாவின் ஆவி உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு பயப்படாதுன்னா கூடனா கோபத்துக்கு பயப்படக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது மனுஷனுடைய எரிச்சலை நீங்க ரொம்ப அழகாக கையாளணும். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த இடத்துல என்னென்னா நம்ம கிண்டல்களை என்ன பண்ணணும்னா ரொம்ப அழகாய் கையாளணும். இந்த எல்லா விதத்திலையும் இந்த நெகேமியா என்ன பண்ணலைன்னா எதிர்த்து நிற்கவே இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆதாரம் வலிமை எதில் இருக்குன்னா நீங்கள் எதிர்த்து நிற்கிறதுல இல்லை, நீங்கள் அமைதியாக இருக்கிறதுல தான் உங்களுடைய ஆசீர்வாதமே அடங்கி இருக்கிறது. நீங்கள் சும்மா இருக்கிறதுல தான் உங்கள் ஆசீர்வாதமே அடங்கி இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துல மௌனமாக இருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல பிரச்சனை பண்ண போகலையோ, நீங்கள் எந்த இடத்துல அவங்கள்ட்ட கேட்கலையோ அந்த இடத்துல குறைஞ்சு போனதா உலகம் நினைக்கும். ஆனால் பரலோகம் உங்களை எங்க கை கொடுக்குது அப்படின்னா நீங்க அமைதியா இருக்க தான் உங்களுக்கு பலன். நீங்க சும்மா இருக்க தான் உங்களுக்கு பலன். நீங்க யுத்தம் பண்ணாம தடுத்து நிறுத்த தான் உங்களுக்கு பலன். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க சும்மா இருக்கும்போது பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்வார், தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்வார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நெகேமியாவுடைய புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. எங்கேயுமே என்ன பண்ணலைன்னா இந்த நெகேமியா ரியாக்ட் பண்ணவே இல்லை. எங்கேயுமே எத்தனை நான் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் ஒன்னொன்னா சொல்றேன், எத்தனை வந்துச்சு தெரியுமா? எத்தனை ஒன்றும் இல்லை, வெறும் நம்ம சன்பல்லாத்துக்கிட்ட மட்டும் இவ்வளோ. இனி தொபியா, அதுக்கப்புறம் கேஷேமு, அதுக்கப்புறம் லெட்டரு, அதுக்கப்புறம் ராஜாவிடத்தில் வந்த ப்ரெஷரு, இத்தனையும் வந்தாலும் இந்த நெகேமியா எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ணலை, அமைதியா பரவாயில்ல. லெட்டர் வருதா, உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து மடித்து வச்சுட்டு, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அவங்கள்ட்ட எந்த வார்த்தையுமே கேட்கல. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நான் அவனுக்கு என்ன பண்ணினேன், என்ன செஞ்ச, வா 4 வார்த்தை கேட்கலாம். நம்ம பேசினாதான் இந்த காரியம் நிவர்த்தி ஆகும், நம்ம கூப்பிட்டு பேசினாதான் இது செட் ஆகும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் இது சமாதானத்துக்காக நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நினைக்க, நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், நீங்கள் நன்மையும் பேச வேண்டாம், தீமையும் பேச வேண்டாம். நீங்கள் அவருடைய கரத்தில் விட்டுட்டு நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க. அவரே சமாதானத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, நெகேமியாவை போல ஆண்டவரே எனக்கு அமைதியாக இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. சன்பல்லாத்து அமைதியாக இருக்கணும், கோபத்துக்கு நான் அமைதியாக இருக்கணும், எரிச்சலுக்கு நான் அமைதியாக இருக்கணும். சொல்லுங்கள் எல்லாரும் முழு பலத்தோட ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னிடத்துலேருந்து எந்த ரியாக்ஷனும் போகக்கூடாது, ஆண்டவரே என்னுடைய தரப்பிலிருந்து எந்த சண்டையும் கண்டிப்பாக போகக்கூடாது ராஜா. அந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கிருபை எனக்கு உண்டாகட்டும், அந்த இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு அந்த அமைதியை தருவார். அவரே நேரடியாக வந்து நின்று நமக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த கிண்டல் அப்படின்றது, இந்த கிண்டல் கேலி ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களோடு சேர்ந்து நீங்கள் பண்ணவே கூடாது. எப்பொழுதுமே ஆண்டவர் அதில் ரொம்ப வெறுக்கிறார். பல்லு கோணையாக இருக்கும்போது அதை சொல்லி ஒன்று, கலரை சொல்லி ஒன்று, அந்த மாதிரி உருவ தோற்றத்தை வச்சு உங்கள் வாயிலிருந்து இன்னொருத்தரை கிண்டல் பண்ணுகிற அந்த எண்ணம் வரவே கூடாது. நீங்களும் அப்படி தான், யாரோடையும் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நக்கல் பண்ணக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் வீட்டில் யாரையாவது குறித்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி உருவ கேலி பண்ணாத,
மற்றவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது, அவங்களும் நம்ம மாதிரி சமமான மனிதர்கள் தான் அப்படின்றத நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி உணர வைக்கணும். பாருங்கள், எலிசாவை குறித்து எலிசாவை கிண்டல் பண்ண பிள்ளைங்களை கரடி சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்ன உடனே, அடித்து கொல்லட்டும்னு உடனே கர்த்தரும் அதை அனுமதிச்சார். ஏன்னா ஆண்டவர் கிண்டல் பண்ணுறவங்க பட்சத்தில் எப்பொழுதுமே என்ன பண்ண மாட்டாருன்னா இருக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலருக்கு அவர்களுக்கு அந்த பொருள் நல்லது, அவர்களுக்கு அந்த துணி நல்லது, அவர்களுக்கு அது ஓகே, நீ வச்சுக்கப்பா, இந்த மாதிரி நினைக்கணுமே தவிர பர்சனலாக யாரையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கிண்டல். அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்கள் இருக்காதீங்க. அப்படி யாரையாவது ஒருத்தரை 3 பேர் சேர்ந்து அவங்க நடந்து வரும்போது அவங்கள கிண்டல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த மனிதர்களிடத்தில் உங்களுக்கு ஐக்கியம் வரக்கூடாது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆனால் நெகேமியாவினுடைய ஆவியோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், உங்களை கிண்டல் பண்ணுகிறத நினச்சி எவ்வளவு நீங்கள் பயப்படாதீங்க. சன்பல்லாத்து எவ்வளவு வேண்டாலும் கிண்டல் பண்ணட்டும், ஆனால் உங்களோட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். உங்கள் பிள்ளைகளோட இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்கள் மூலமாய் இடிந்து போன அலங்கத்தை நிச்சயமாய் திரும்பவும் அவர் கட்டி எழுப்புவார். அவர்கள் பேசுகிற அத்தனை அவமானமான வார்த்தைகளையும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அடுத்த அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து அந்த எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ அப்படின்னா அற்பமான யூதர்கள் என்று சொல்லி அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா மட்டுப்படுத்தி பேசினாங்க. வேதம் சொல்லுகிறது சன்பல்லாத் அப்படின்ற அந்த ஸ்பிரிட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளை மட்டப்படுத்தி பேசுகிறது தான் சன்பல்லாத்தினுடைய ஸ்பிரிட்டு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அலங்கத்தை கட்டணும்னா நீங்கள் எதை ஜெயிக்கணும்னா உங்களை மட்டப்படுத்தி பேசுகிறத நீங்கள் ஜெயிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களை மட்டப்படுத்தி பேசுகிறதை நீங்கள் ஜெயிக்கணும், உங்களை குறைவாய் பேசுகிறதை நீங்கள் ஜெயிக்கணும். சிலர் பாருங்கள், உங்களை ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமாக ட்ரீட் பண்ணுவாங்க. சிலர் ஜாதியை சொல்லி ட்ரீட் பண்ணுவாங்க, சிலர் குடும்பத்தை சொல்லி ட்ரீட் பண்ணுவாங்க. எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பி எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா பாஸ்டர், ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் இந்த ஜாதியில் இருந்தால் கல்யாணம் ஆகாதில்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னப்பா அப்படி சொல்கிற? அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. உனக்கான ஒரு பெண்ணை கர்த்தர் நியமித்திருப்பார், கண்டிப்பாக அதை கர்த்தர் செய்வார் அப்படின்னு சில நேரத்தில் நம்மளை அப்படி தான் நிறைய பேர் ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப குறைவாக. ஆனால் நீங்கள் பயப்படவே கூடாது. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்கள், நான் ஸ்பெஷல், ஐ ஆம் ஸ்பெஷல், நான் விசேஷமானவன். எல்லாரும் சொல்லுங்கள், நான் விசேஷமானவன். கர்த்தர் என்னை ரொம்ப விசேஷமானவனாய் படைத்திருக்கிறார். என்னை மட்டுப்படுத்துவதற்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் என்ன தாழ்ந்தவன் உயர்ந்தவன்னு கர்த்தர் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க. எந்த ஆயை ஜெயிக்க போறீங்கன்னா உங்களை மட்டுப்படுத்தி பேசுகிறவங்களை நீங்கள் ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய குறைவை சொல்லி அது இல்லைன்னு மட்டுப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்கிறார், அதை உனக்கு நான் தந்து உன்னை ஆசீர்வதித்து. ஆமென். நெகேமியாவினுடைய ஆவியை கர்த்தர் கொடுத்து என்னை மட்டுப்படுத்தி பேசுகிறவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, நான் சன்பல்லாத்தை ஜெயிக்க போகிறேன். சன்பல்லாத்த ஆவி ஃபஸ்ட்டு. இது ரொம்ப முக்கியமான ஜெப குறிப்பு, நீங்கள் இதை விட்டுறக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறேன், உங்கள் எல்லார் மேலேயும் அது செயல்பட ஆரம்பிக்கும். உங்கள் கைகளினால் செயல்பட ஆரம்பிக்கும். என்னென்னா, விழுந்து போன நிறைய காரியத்தை நீங்கள் கட்டுவீங்க. இந்த அபிஷேகம் எப்போ மூவ் ஆகும்னா, 1, நீங்கள் ஃபஸ்ட்டு எதை ஜெயிக்கணும்? கோபத்தை. நம்பர் 2, 2வது நீங்கள் எரிச்சலை. 3வது நீங்கள் எதை ஜெயிக்கணும் அப்படின்னா கிண்டல்களை ஜெயிக்கணும். 4வது நீங்கள் எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களை மட்டுப்படுத்தி பேசுகிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜெயிக்கணும். நம்பர் 5, 5வதாக அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, அவர்களுக்கு அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ என்று சொல்லி அவங்கள பேசினாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய தைரியத்தை இழக்க பண்ணுகிறவர்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சன்பல்லாத்த ஆவின்றது என்ன ஆவி அப்படின்னா, நம்மளை தைரியப்படுத்துகிற ஆவி இல்லை,
நம்மகிட்ட இருக்கிற பலத்தையும் உறிஞ்சிக்கிட்டு நம்மளை தைரியத்தை குறைச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் தைரியமாக இருப்போம், ஏதாவது ஒன்றை பேசி பார்த்தீங்கன்னா அதைரியத்தை கொண்டு வருவாங்க. இப்படிப்பட்ட சன்பல்லாத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே விடவே கூடாது, உங்களுடைய தெருவுக்குள்ளே விடவே கூடாது. பாருங்கள், சிலர் வியாதியாய் படுத்திருக்கும் போது யாரையுமே மீட் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க, யாரையுமே பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா பார்க்குறவங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏற்கனவே நோயாப்படுத்திருக்கிறவருடைய இருதயம் உடஞ்சிட்டே இருக்கும். அதுக்கடையில் நீ இப்படி ஆயிடுவ, நீ இப்படி ஆயிடுவ, இப்படி தான் அவனுக்கு நடந்துச்சு, இப்படி தான் இவனுக்கு நடந்துச்சு, இந்த மாதிரி சொன்னால் அவங்களுடைய இருதயம் உடஞ்சி போகக்கூடாது. அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்க உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கிடக்குறாங்க. அவங்கள்ட்ட டாக்டர் சொன்னாங்க இன்னும் ஒரு 5 நாளைக்குள்ளே இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சிலர் இருக்காங்க பாருங்களேன், அவங்க பக்கத்துலேயே போய் என்ன சொல்கிறாரு தெரியுமா, இன்னும் 5 நாளில் டாக்டர் செத்துருவேன்னு சொன்னார். நான் ஒருத்தரை பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போட்டு விட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் ஒருவேளை இறந்துட்டு, இப்போது டாக்டர் 5 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு, இறந்துட்டாங்கன்னா கலர் எல்லாம் நம்ம பண்ணிடலாம்ல. எதுக்கு? எப்போ கேட்கல, இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்பா உடம்புல சரியில்லாமல் படுத்துருக்காரு, டாக்டர் இன்னும் ஒரு 15 நாள் டைம்னு கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணி இங்கே அப்பா இறந்துருவாருன்னு சொல்கிறாங்க, ஐயர்லாம் இருப்பார்ல, பண்ணிடலாம்ல. இது என்ன அர்த்தம்? அதுவும் சிலர் தூரத்தில் பேசுவாங்க, சிலர் அப்படியே இருப்பாங்க. அவங்க முன்னாடியே அந்த ரிசல்ட்டை எடுத்து காமிச்சு, இதை பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ ஓட்டை இருக்குது, கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது, இது இங்கே வரைக்கும் ஏறிடுச்சு, அவ்வளோதான், இந்த இடத்துல புழு வந்துருச்சு, இன்னும் 10 நாளில் செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது இப்படியெல்லாம் டல்லாகும். இந்த மாதிரி வார்த்தையை பேசினா உயிரோடு இருக்கிறவங்களையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம் இல்லை. எந்த இடத்துல போனாலும் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை என்னப்படுத்தக்கூடாதுன்னா, காயப்படுத்தி அவங்கள டவுன் பண்ணாமல் அவங்கள என்ன பண்ணணும்னா பூஸ்டப் பண்ணணும். சன்பல்லாத் என்கிறவனுடைய ஆவியே என்ன ஆவினா, நான் நம்புகிறேன், அவங்க பேச ஆரம்பித்தாலே நம்முடைய தைரியமெல்லாம் என்ன பண்ணோம்னா விட்டு போயிடும். நான் நம்புகிறேன், எத்தனை சன்பல்லாத்துகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று உங்களுடைய தைரியத்தை குறைத்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, தைரியப்படுத்துகிற கிறிஸ்து. சன்பல்லாத்தினுடைய வார்த்தையை கேட்கவே வேண்டாம். அவர்கள் உங்களை ஐதரியப்படுத்தலாம், உன்னால் பண்ண முடியாது, நீ பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் நெகேமியாவை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நெகேமியாவை அபிஷேகித்த ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், நீ அவர்களுடைய வார்த்தைக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ அந்த ஜனங்களை முறியடிப்பாய். இருக்கிற இந்த பலத்தோடே போ, நான் அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, இளைத்து போய் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழந்து நிற்கும் போது, தைரியமற்று நிற்கும் போது ஏசப்பாட்ட போய் கேட்குற, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தர் தைரியப்படுத்துறாரா? ஆண்டவர் தைரியப்படுத்துறாரா? இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேர் ஆண்டவர் தைரியப்படுத்துறாரு. ஆண்டவர் சன்பல்லாத்தின் ஆவியை உடையவர் அல்ல. என் ஆண்டவர் நெகேமியாவை அலங்கத்தை கட்டுவதற்கு உதவி செய்த கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்பொழுது கர்த்தர் அந்த தைரியத்தினால் நிரப்புகிறார் ஒவ்வொருவரையும். இல்லை, உனக்கு முன்பாக இருக்கிற இடிந்து போன அந்த அலங்கத்தை கட்டுவாய், அந்த பிசினஸை கட்டுவீங்க, அந்த தொழிலை கர்த்தர் கட்டுவார், அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். கர்த்தர் சொல்றார், ஓ மூலமா நான் செய்வேன். ஹல்லேலூயா. சிறுபூச்சியே நீ பயப்படாதே, என்றும் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது சன்பல்லாத்தின் ஆவியை ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணும் அப்படின்னா, எனக்கு விரோதமாக இருக்கிற கோபத்தை கையாளுறதற்கு எனக்கு பலன் தாருங்க. நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு முன்னாடி நிற்கிற எரிச்சல்களை கையாளுறதற்கு எனக்கு பலன் தாருங்க. நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு முன்பாக இருக்கிற என்னை கிண்டல் பண்ணுறவங்களை ஆண்டவரே ஜெயிக்கிறதற்கு எனக்கு கிருபை தாங்க. நம்பர் 4, என்னை அற்பமாய் பேசுகிற அந்த ஜனங்களை கையாளுறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. நம்பர் 5, என்னை அதைரியப்படுத்துகிற ஜனங்களை கையாளுறதற்கு எனக்கு கிருபை தாங்க. ஆமேன் சொல்லுங்க. இது ஒவ்வொன்றும் ஜெப குறிப்பு. ஆமேன்.
புரியுதில்ல? எழுதுறவங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. அடுத்த உபவாச ஜபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த நெகேமியாவுடைய ஆவியை கர்த்தர் எல்லாரும் மேலையும் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். என்னை தைரியத்தினால் இடைக்க அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது நீங்க அடுத்து வாசிக்கலாம். அந்த ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? இடம் கொடுக்கப்படுமோ பலி இடுவார்களோ? பலி இடுவார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், பலி இடுவார்கள். ஸோ நம்பர் 6, 6வது இந்த சன்பல்லாத்தினுடைய ஆவி என்ன அப்படின்னா, நம்முடைய நோக்கத்தை கிண்டல் பண்ணுகிற ஆவி. அப்படின்னா நம்முடைய டார்கெட் இருக்கு பாருங்களேன், நம்முடைய தரிசனத்தை குலைக்கிற ஆவி தான் சன்பல்லாத்தினுடைய ஆவி. நம்ம எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தரிசனத்திற்கு முட்டுக்கட்டை போடுறாங்க பாருங்களேன். உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும், இப்படியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்போது யாராவது ஒருத்தர் வந்து என்ன முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி நீ ஆசைப்படுற, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களுடைய தரிசனத்திற்கு விரோதமாக இருக்கிறவர்களை நீங்கள் கையாளுகிற அபிஷேகம் வேணும். அதை சரியாக கையாளலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், உங்களை வந்து எதுலையுமே பண்ண விட மாட்டாங்க, நீங்கள் செய்யவே முடியாது. அப்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், 2005வது வருஷம் வந்து இந்த ரத்னபுரியில் இந்த ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது எதேர்ச்சியாக சர்ச்சனுடைய மூப்பர் வந்து ஒரு 4-5 பெரியவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இவர் தான் பாஸ்டர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எப்பா இந்த ரத்னபுரியில் எத்தனையோ பெரிய பெரிய வில்லன்கள்லாம் வந்துட்டாங்க, எத்தனையோ பெரிய வில்லன்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தனும் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடி போயிட்டாங்க, யாருமே இல்லை. நீ இப்போ சின்ன பையன், நீ வந்திருக்கிற, உன்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உனக்கு வேற எங்கேயும் கிடைக்கலையா? நீ வேற எங்கேயும் போக முடியாதா? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், இதே வார்த்தையை எனக்கு முன்னாடி சொல்கிறாங்க. எத்தனையோ வில்லன்கள் வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க, இங்கே ஒன்றும் பண்ண முடியல, எழுப்புதெல்லாம் கொண்டு வர முடியாது. ரத்தினபுரியில் ஊழியத்தை ஆரம்பித்து அதை கட்டி கொண்டு போகிறதுன்றது ஈஸின்னு நினைக்கிறியா? நீ வேற சின்ன பையனாக இருக்கிற, முடியாது. ஃபஸ்ட் டே, முதல் நாள், இந்த தெருவுக்குள்ளே நடக்கிற முதல் நாள் எனக்கு பேசப்படுகிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தான். ஆனால் உண்மையிலே இன்றைக்கு நான் நினச்சி பார்க்குறேன், நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய தரிசனத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சன்பல்லாத்தினுடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கவே கூடாது. உன் பிள்ளையை நீ ரசிச்சிருவியா? உன் கணவனாரை நீ ரசிக்குள்ள நடத்திடுவியா? இதை நீ கட்டிடுவியா? இதை நீ முடிச்சிருவியா? உன்னால எல்லாம் முடியாது, உனக்கெல்லாம் சும்மா தரிசனம் இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்களா? நான் நம்புறேன், உங்களுக்குள்ள விஷன் கொடுத்தவர் கர்த்தர், தரிசனத்தை வைத்தவர் கர்த்தர், ஆசையை வைத்தவர் கர்த்தர், விருப்பத்தை வைத்தவர் கர்த்தர், வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் கர்த்தர். அவர் உங்களுக்குள்ள தரிசனத்தை வைப்பார், ஆனால் அதை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நல்ல கைகளை மேல தட்டி நம்மை கைவிடவே மாட்டார். பயமில்லை, 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 சிறு பூச்சியே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி, சிறு கூட்டமே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கைகளை மேல. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, கர்த்தர் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு, பயமே எனக்கு நம்பிடும் என்னை நடத்திடும் தேவன், நான் நம்பிடும் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு.
அப்போது சன்பல்லாத்தினுடைய ஆவி அப்படின்றது என்ன ஆவி அப்படின்னு சொன்னால், சன்பல்லாத்தின் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தரிசனத்தை அது என்ன பண்ணுன்னா மட்டுப்படுத்தி பேசும். நம்முடைய தரிசனத்தை வந்து நம்பவே மாட்டாங்க. கூட பிறந்தவங்க யாருமே யோசேப்பினுடைய தரிசனத்தை நம்பலைல்ல. ஆனால் தரிசனத்தை வச்சவர் யார் அப்படின்னா கர்த்தர். யாருக்காக உங்கள் தரிசனத்தை என்ன பண்ணாதீங்கன்னா, எதுவுமே இல்லைண்டா, உங்களுக்கு தரிசனம் மட்டும் இருந்தால் போதும், அந்த தரிசனம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களுக்குள்ள தரிசனம் மட்டும்தான் இருக்குதா? தரிசனத்துக்கு பணம் இல்லைல்ல, தரிசனத்துக்கு தாளந்து இல்லைல்ல. நான் சொல்கிறேன், தரிசனம் மட்டும் இருந்தால் போதும், பணம் தேடி வரும். தரிசனம் இருந்தால் போதும், தாளந்து தேடி வரும். அதற்கு மிகப்பெரிய சாட்சி கம்ஃபர்ட் திருச்சபை. கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு காலத்தில் ஆட்கள் இல்லை, ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசதிகள் எதுவுமே இல்லை. இந்த இடத்தை நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்காக வாங்குவோன்ற தரிசனம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்காக பிளான் எப்போ போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2009 ஃபஸ்ட்டு இடத்துக்காக, இந்த இடத்துக்காக ஜோம் 2009. 2009லேருந்து 2022 வரைக்கும் என்னதான் இருந்துச்சு அப்படின்னா தரிசனம் மட்டும் இருந்துச்சு. கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், கர்த்தர் இந்த இடத்துல நிலைப்படுத்துவார். ஆனால் அதற்கு வேண்டிய ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு நியமித்த நாள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒத்து வராத ஓனர்ஸ் வந்துட்டாங்க. அது வரைக்கும் வராத தேவையான பணங்களை கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிச்சாரு, ஆட்களை கொண்டு வச்சாரு. எல்லாத்தையும் சரியான நேரத்தில் கொண்டு வந்து அந்த தரிசனத்துக்கு இன்னைக்கு கர்த்தர் உயிர் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் ஜீவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆண்டவர் தான். ஸோ அந்த ஆண்டவர் தான் தேவ பிள்ளையே. உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு, நாட்கள் ஆனதுனால சோர்ந்து போகாதீங்க. இந்த உங்கள் தரிசனத்தை மட்டுப்படுத்தி பேசின சன்பல்லாத்தை பார்த்து நீங்கள் மனசு விடாதீங்க. உங்களுக்குள்ள தரிசனத்தை ஒன்றை கர்த்தர் வச்சிருப்பார். ஆனால் உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் என்ன தரிசனம் வச்சிருக்கிறாரோ, கர்த்தர் வாக்கு கொடுக்குற அந்த தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த டைம், ஏற்ற நேரம் வரும் பிரதர் சிஸ்டர், ஏற்ற நேரம் வரும் சிஸ்டர். அந்த ஏற்ற நேரம் வரும்போது அந்த சண்டை சரியாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், அந்த இடத்துல அந்த தேவை சந்திக்கப்படும். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ அந்த காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பாரு. அந்த நேரத்தில் வர வேண்டிய மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வதிப்பார். யோசேப்புக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றன்ற நாளில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, காவல் கிடங்கிலிருந்து அவசர அவசரமாக அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்பா, ஒரு அறிவிப்பு கூட இல்லாமல் என்ன எதுக்குப்பா க்ளீன் பண்ணுறீங்க? இல்லைப்பா, உனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, நீ ராஜாவுக்கு முன்பாக. ஏன்னா அந்த டைம் வந்துருச்சு, தரிசனத்துக்கு உயிர் கொடுக்குற டைம் இருந்துச்சு. அது வரைக்கும் யோசேப்பு சிறைச்சாலையில் தான் இருந்தார். நான் நம்புகிறேன் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியுமானால் உங்களுக்குள்ளே இருக்கிற தரிசனம் எத்தனை நாள் ஆனாலும் கர்த்தர் ஒரே நாள் ஒரே இரவுக்குள்ள அந்த தரிசனத்திற்கு உயிர் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இது நடக்கும், இது நிச்சயமாகவே நடக்கும். இயேசுவே, இப்பொழுது அந்த தரிசனத்திற்கு உயிர் கொடுக்கப்படட்டும் அப்பா, உயிர் கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே, உயிர் கொடுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. மறந்துட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ கர்த்தர் நம்ம எல்லாரையும் கர்த்தர் நெகேமியாவை போல அழைத்திருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நம்ம மூலமாய் கர்த்தர் இடிந்து கிடக்கிற அலங்கத்தை கர்த்தர் கட்ட போறார். ஸோ ஃபஸ்ட்டு ஜெயிக்க வேண்டியது சன்பல்லாத்து. இந்த சன்பல்லாத்தினுடைய ஸ்பிரிட்டு நம்பர் 1 கோபம், நம்பர் 2 எரிச்சல், நம்பர் 3 கிண்டல், நம்பர் 4 மட்டப்படுத்தி பேசுறது, நம்பர் 5 தைரியத்தை இழக்க பண்ணுகிறது, நம்பர் 6 6வதாக அவருடைய தரிசனத்தை குலைத்து போடுவது. அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமேன். அந்த 2வது வசனத்தை வாசிக்கலாம். பலியிடுவார்களோ ஒரே அந்த அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? இப்போ இந்த சன்பல்லாத்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரே நாளிலே முடித்து போடுவீங்களா அப்படின்னா, கட்டப்போகிற அலங்கம் ரொம்ப பெருசு, அது ரொம்ப உயரமானது, நீளமானது. கண்டிப்பாக ஒரு நாளில் அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரே நாளிலே முடித்து போடுவீர்களோ. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தனக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசுப்படுத்தி காமிக்கிற ஸ்பிரிட்டு தான் யாருடைய ஸ்பிரிட்டுன்னா சன்பல்லாத்தினுடைய ஆவி. ஆமே. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் ஜெயிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. உங்கள் பிரச்சனையை பெருசு பண்ணி காண்பிக்கிறவர்களிடத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை பெருசு பண்ணி காமிக்கிறவங்களிடத்துல ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா.
அது உங்களுக்கு தான் பெருசு, ஆனால் கர்த்தருக்கு அது, சத்தமாக சொல்லுங்களேன், அது ஒன்றுமில்லாத காரியம். இந்த வேலையை யார் பண்ணுவோம் அப்படின்னா திருடர்கள் தான் பண்ணுவாங்க. பொதுவாக பாருங்களேன், இந்த செய்வனை பண்ண போகிறாங்க பாருங்களா, மாந்திரிகம் பண்ண போகிறாங்க, இன்னும் விக்கிரகத்துக்கு முன்னாடி போகிறாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பயங்கர பூதாகரமாக நீ 12 மணிக்கு எழுமணும், 1 மணிக்கு இங்கே வரணும், 2 கோழியை கொண்டு வரணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும், அதெல்லாம் அப்படி பண்ணணும். அப்படி ஏன் அப்படின்னா சிலருக்கு அப்படி பயப்படுத்தினாதான் சிலர் நம்புவாங்க அப்படின்றது மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பெருசாக உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறவங்கள எப்பொழுதுமே சார்ந்து கொள்ளாதிருங்க. கர்த்தர், நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்னு சொல்கிறீங்க? ஐயோ மகனே, இது ரொம்ப பெருசுடா, இது ஒரு பெரிய பிரச்சனைடா, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவார். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், என்ன சொல்லுவார்? ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் சொல்லி பார்த்தீங்க, அப்படியாப்பா, ஒன்றும் இல்லை, மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு, மரித்தோரை உயிர்த்தெழ செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பயப்படாத, பார்த்துக்கலாம், இது வரைக்கும் செஞ்சேன்ல உனக்கு செய்ய மாட்டேனா, அவனுக்கு இதை விட பெருசாக செஞ்சேன்ல உனக்கு செய்ய மாட்டேனா. நம்முடைய பிரச்சனைகளை எப்பொழுதும் சிறிதாய் காண்பித்து நம்மை பெரிதாய் காண்பிக்கிறவர் கர்த்தர். ஆனால் சன்பல்லாத்தினுடைய ஆவி என்ன அப்படின்னா, நம்முடைய பிரச்சனையை என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப பெருசாக காமிச்சு நம்மளை ரொம்ப சின்னதாக காமிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற இயேசு, எனக்குள்ளே இருக்கிற இயேசு, எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. 7 காரியத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்களா? இன்னையிலேருந்து நீ ஜெபம் பண்ணணும். இந்த 40 நாட்கள் இந்த ஜெபம் முடித்து ஈஸ்டர் சர்வீஸுக்கு வரும்போது எப்படி வரணும்னா, நான் சன்பல்லாத்தை ஜெயித்தேன். எப்படி வரணும்? கேட்கல? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சன்பல்லாத்து இருக்கிறாங்க. நம்ம அதை ஜெயிச்சாதான் எதை கட்ட முடியும்னா இடிந்து போன அலங்கத்தை கட்ட முடியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, நான் எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு முன்பாக இருக்கிற கோபத்தை கையாளுவதற்கு எனக்கு கிருபை தார். நம்பர் 2, இரண்டாவதாக, எனக்கு முன்பாக இருக்கிற எரிச்சல்களை கையாளுவதற்கு எனக்கு கிருபை தாரும். 3ஆவதாக, என்னை கிண்டல் பண்ணுற அதற்கு எனக்கு என்னை கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. நம்பர் 4, 4ஆவதாக, என்னை மட்டப்படுத்தி பேசுகிறதை கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. நம்பர் 5, 5ஆவதாக, என்னுடைய தைரியத்தை இழக்க பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் காப்பாற்றுவீராக. நம்பர் 6, 6ஆவது, என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய தரிசனத்தை குறைத்து பேசுகிறவர்களை கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. நம்பர் 7, 7ஆவதாக, ஆமேன், என்னுடைய பிரச்சனையை ரொம்ப பெருசாக காமிக்கிறவங்களுக்கு எனக்கு கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு கர்த்தர் நெகேமியாவுடைய ஆவியை கர்த்தர் தரப்போகிறார். எனக்கு கர்த்தர் நெகேமியாவுடைய ஆவியை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் நிற்கிற இடத்துல தனியாக தான் நிற்பீங்க, ஆனால் கர்த்தர் உங்கள் ஒரே ஒருத்தர் மூலமாக கர்த்தரதை செய்து முடிப்பார். நெகேமியா ஒருத்தர் தனியாய் அல்ல, நெகேமியாவினிடத்தில் ஆண்டவருடைய அழைப்பு இருக்குது, நெகேமியாவினிடத்தில் ஆண்டவருடைய சித்தம் இருக்குது, நெகேமியாவினிடத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது. நெகேமியா போய் நின்னா போதும், அவனுக்கு முன்பாக இருக்கிற சக்திகள் முற்றிலுமாய் மாறி போகும். நெகேமியா துக்கத்தோடு கடந்து வர முடியாது. நெகேமியாவுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவன் கையே அதற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கையே அதை செய்து முடிக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் பாடிக்கொண்டே எழும்பி நிற்க போகிறோம். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் எனக்கு முன் சொல்லுகிறார். என்னை கொண்டு கர்த்தர் விழுந்து போனதை கர்த்தர் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விழுந்து போன என்னுடைய சரீரத்தை கர்த்தர் திரும்ப கட்ட போறாரு. என்னுடைய மனநிலையை கர்த்தர் திரும்ப கட்ட போறாரு. கர்த்தர் இன்றைக்கு நெகேமியாவினுடைய ஆவியை கர்த்தர் எனக்கு தர போறாரு. ஜபத்தோட சத்தத்தை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நெகேமியாவுக்குள்ள அந்த தரிசனத்தை வைத்தது போல நமக்குள்ளேயும் அந்த தரிசனத்தை கர்த்தர் வைத்து நம்மை வெகு தூரம் கர்த்தர் கொண்டு போக போகிறார். நன்றி அப்பா. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானது. பாதைகள் எங்கும் தடை கற்களோ,
தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. நேர்வழியாய நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். இப்ப சொல்லுவோம், ஓ பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, எனக்காக யுத்தம் செய்வார். ஓ பயமில்லை, பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு, பயமே எனக்கு. நம்பிடும் தேவன் துருகமாயிரும், கலக்கமே எனக்கு. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, நம்பிடும் தேவன் துருகமாயிரும், கலக்கமே எனக்கு. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை சுதந்தரிக்க ஏதுண்ட செய்வார், பயமில்லை. மேலானதை சுதந்தரிக்க ஏதுண்ட செய்வார். இப்ப சொல்லுவோம், ஓ பயமில்லை, பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கும், பயமே. நம்பிடும் தேவன் துருகமாய், கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கும், பயமே எனக்கு. நான் நம்பிடும் தேவன் துருகமாய், கலக்கமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். இந்த தன்னுடைய வாழ்க்கையில் ராஜாவுக்கு முன்னாடி பானபாத்திரக்காரனாக இருக்கிறவன் தான் இந்த நெகேமியா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த தரிசனத்தை கொடுத்து இடிஞ்சு போன அலங்கத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு சாதாரணமான வேலையா இல்லை, பெரிய வேலை, பெரிய வேலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றி பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நிறைய வாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆட்டு வாசல், கமூனி வாசல், இந்த மாதிரி ஒவ்வொரு வாசல், அந்த ஒவ்வொரு வாசலுடைய நிலைக்கல கதவை அவ்வளோ பெருசு. காம்பவுண்டு சுவர்லாம் அப்படியே இடிஞ்சு ரொம்ப மோசமாக கிடக்குது. அங்கே ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் முடியாதவங்க, கால் முடியாதவங்க, கை முடியாதவங்க, அடிமையாக இருக்கிறவங்க. இவன் ஒரே ஒருத்தனுக்குள்ள தரிசனம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஆனால் அந்த மனுஷன் அவன் சந்தித்த சவால்கள் எல்லாம் முடிஞ்சு வேதம் சொல்லுது, அந்த ஃபஸ்ட்டு வாசலை ஓப்பன் பண்ணும்போது எல்லாரும் ஓன்னு அழுதாங்களாம் சத்தமாக. உடனே இந்த மனுஷன் சொல்கிறான், நீங்கள் யாரும் அழ வேண்டாம், இன்னைக்கு நம்ம அழுகிற நேரம் இல்லை, இன்னைக்கு நம்ம அழுகிற நாள் இல்லை. என்ன நாளுன்னா, இன்னைக்கு நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நாள். ஏன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ரொம்ப பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே. ஒவ்வொருத்தரும் பங்கு, நல்ல நல்ல டேஸ்டான சாப்பாடை செஞ்சு பங்குகளை ஒவ்வொருத்தரும் அனுப்புங்க. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்தாருன்னு இந்த நெகேமியா செய்கிறார். அப்போது இடிந்து போன அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் அழகாக செலக்ட் பண்ணி கர்த்தர் கொண்டு போகிறாரு. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சு, எனக்கு முன்னாடி வருகிற எந்த சன்பல்லாத்தானாலும் தொபியானாலும் என்னை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர். எனக்கு என்னமோ தெரில, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் யாரோ ஒருத்தர் இடத்துல தீர்க்க தரிசனமாக சொல்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கு ஆண்டவர் காலையில் இந்த காரியத்தை தான் என்னுடைய இருதயத்தில் வைத்தார்.
இல்லை, நான் ஒரு சில நெகேமியாவுக்களை இங்கே எழுப்ப போகிறேன். அவங்கள கொண்டு கத்தர் இடிந்து போன குடும்பத்தை கத்தர் கட்ட போகிறார். இடிந்து போன அலங்கங்களை ஆண்டவர் கட்ட போகிறார். ஆமென். இடிந்து போன குடும்பங்களை ஆண்டவர் கட்ட போகிறார். என்னை கொண்டு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தர், சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமானவைகளை செய்கிறவர் என்னுடைய கர்த்தர். நமக்கும் நம்முடைய உயர்வுக்கும் சம்பந்தமே இருக்காது. நமக்கும் நம்முடைய அச்சீவ்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவங்க நம்மளை குறித்து நினைக்கிறது போல இல்லை, நம்ம நம்மளை குறித்து நினைக்கிறது போல இல்லை. அவருடைய நினைவு முற்றிலுமாய் வித்தியாசமானது. யாரை எப்படி வேண்டும் என்றாலும் பயன்படுத்துவதற்கு அவரால் முடியும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த காரியத்திற்காக நீங்கள் இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புற சன்பல்லாத்தை முதல்ல நான் என்ன பண்ணணும்னா கேட்கல. இந்த சன்பல்லாத்து டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். டென்ஷன். இந்த 2 வசனத்துக்குள்ள நம்ம இத்தனை தியானிச்சிருக்கிறோம், 2 வசனம். ஆனால் இந்த சன்பல்லாத்து எது வரைக்கும் ட்ராவல் ஆகும் தெரியுமா? டெடிகேஷன் பண்ணுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சன்பல்லாத்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த முயற்சியெல்லாம் எடுத்தாச்சா, அதுக்கப்புறம் லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு 4-5 பேரை தீர்க்கதரிசிகளை ஏவி விட்டு இவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீமை ஏவி விட்டு நேர ராஜாட்ட போய் இவன் ராஜா மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புவான். எத்தனை தெரியுமா? ஆனால் இந்த நெகேமியா சன்பல்லாத்தை என்ன பண்ணா அப்படின்னா, சார் ஓவர் கம், நான் ஜெயிச்சிட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெலன் தர போகிறாரு. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் பெலன் தர போகிறாரு. உங்கள் முன்னாடி இருக்கிற சன்பல்லாத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா கேட்கல. 7 காரியம், 7 விஷயம். நம்பர் 1 மறந்துடாதீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நம்பர் 1, முதலாவதாக எனக்கு விரோதமாக இருக்கிற கோபத்தை நான் என்ன பண்ணுவேன்னா ஜெயிச்சிடுவேன். நம்பர் 2, ரெண்டாவது என் முன்னாடி இருக்கிற எரிச்சல்களை நான் ஜெயிப்பேன். நம்பர் 3, மூன்றாவது எனக்கு கிண்டல் பண்ணுறதை கூட நான் ஜெயிச்சிடுவேன். நம்பர் 4, நாலாவது என்னை மட்டப்படுத்தி பேசுகிறத நான் ஜெயிப்பேன். நம்பர் 5 என்னுடைய தைரியத்தை இழக்க பண்ணுகிறத நான் ஜெயிப்பேன். நம்பர் 6, ஆறாவது என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய விஷனை குலைச்சி போடுறவங்கள நான் ஜெயிப்பேன். ஸோ அடுத்ததாக ஆமாம், என்னுடைய பிரச்சனையை ரொம்ப பெருசாக காமிக்கிறத நான் ஜெயிப்பேன். ஸோ இந்த அபிஷேகத்தை கத்திடத்தில் வாங்குங்க. இதெல்லாம் ஜெயிக்கணும்னா உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். நோ ஆன்சர். என்னிடத்தில் எந்த பதிலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னிடத்தில் எந்த பதிலும் இல்லை. இன்னொன்று சொல்லுங்க, என்னிடத்தில் எந்த ஆக்ஷனும் இல்லை. சத்தமாக சொல்லுங்க. ஃபஸ்ட்டு என்னிடத்தில் எந்த பதிலும் இல்லை. நம்பர் 2, ரெண்டாவது என்னிடத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. நமக்கு நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்கணும், ஏன்டா எரும மாட்டு மேலே பெஞ்ச மலைய மாதிரி இருக்க? ஆமாம், அப்படிதான்ப்பா. ஏன் அப்படின்னா, நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் என்மேல் எந்த அதிகாரத்தையும் செலுத்தவே முடியாது. நோ ரியாக்ஷன். எந்த ஆன்சர், எந்த பதிலும் என்கிட்ட இல்லை. நான் அமைதியாக இருப்பேன், நான் வெயிட் பண்ணுவேன், நான் சும்மாவே இருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் ஜெயிப்பேன். என்னை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். எனக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு ஒருவர் இருக்கிறார். எல்லாருடைய கைகளை அப்படியே உயர்த்து என் தலை மேலே ஒரு அபிஷேகத்தை நீங்கள் வைக்கணும். ஆன்லைனில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வசதி இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உங்களை ஒரு நெகேமியாவாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் சொல்கிறேன், நான் உன் கையில் நான் கொண்டு துவங்கினதை உன் கையை கொண்டு நான் செய்து முடிப்பேன். நான் உன் கையை கொண்டு பெரிய காரியத்தை நான் செய்வேன். உங்கள் குடும்பத்தை கட்டிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் கடந்து போவீங்க. உன் பிள்ளையினுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு உன்னுடைய ஜெபத்தை நான் பயன்படுத்துவேன். அந்த மகிமை என் தலை மேலே வைக்கப்படட்டும் என்று எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேட்டுக்கொண்டே இருங்க. ஒவ்வொருத்தரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் வைக்கப்படுவதாக, அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் வைக்கப்படுவதாக, அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் வைக்கப்படுவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல் இப்பொழுது கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய தயவு திரும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இன்றைக்கு உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்காக நான் திறப்பில் நிற்கிறேன் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகுமே. சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோட உட்கார வைக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் இறங்குவீராக. உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. இந்த சத்தம் கேட்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலையும், ஓ துர்ச்செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு காதுகளிலையும் இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்பாக ஒரு நற்செய்தி அவருடைய காதுகளிலே கேட்கப்படுவதாக. ஒரு நற்செய்தி கேட்கப்படுவதாக. உன்னுடைய குமாரன் மரிக்கவில்லை, உன்னுடைய குமாரத்தி மரிக்கவில்லை, அவள் உயிரோடு இருக்கிறாள் என்கிற அந்த செய்தி வந்தது போல இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நற்செய்தி காதிலே வருவதாக. உன் பிள்ளைக்கு மறுபடியும் உயிர் வந்தது என்கிற செய்தி காதுகளிலே வருவதாக. நீ உன்னை மரிக்க நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை உயிரோடு எழுப்புவேன், திரும்பவும் உன்னை எழுப்புவேன் என்கிற அந்த செய்தி இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய காதுகளிலே கேட்கப்படுவதாக. ராஜா இயேசு ராஜா இறங்குவீராக, இறங்குவீராக. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற இந்த கூட்டத்திலே உமக்கான நெகேமியாக்கள் உண்டு, நெகேமியாக்கள் உண்டு. இப்பொழுது நீ வார்த்தையிலே சொன்னபடியே அந்த நெகேமியாவினுடைய அபிஷேகம் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக. உன்னதத்திலிருந்து அந்த வல்லமை ஊற்றப்பட்டு இயேசுவே இப்பொழுது அந்த நெகேமியாவை போல அத்தனை தடைகளையும் தாண்டி, அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய அந்த வலிமை இப்பொழுது கடந்து வருவதாக, ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. எஸ் ஹல்லேலூயா. தேவாலயத்திலே இருந்த திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது போல இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் இருக்கிற தடை என்கிற திரைச்சீலை இப்பொழுது மேலிருந்து கீழாய் இரண்டாய் கிழிக்கப்படுவதாக, கிழிக்கப்படுவதாக, கிழிக்கப்படுவதாக. வல்லமை 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 இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மூடப்பட்டிருக்கிற திரைச்சீலைகள் கிழிக்கப்படுவதாக. Thank you Jesus. அங்கே போய் ஆண்டவரே எடுக்க முடியாமல் தடையாய் நிற்கிற, தடையாய் நிற்கிற, பிளவாய் நிற்கிற அந்த திரைச்சீலை கிழிக்கப்படுவதாக, கிழிக்கப்படுவதாக, கிழிக்கப்படுவதாக. அவருடைய சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்குவதாக. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு வந்துருச்சு. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உம்முடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும், உம்முடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும், உம்முடைய வல்லமை புறப்பட்டு உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நாடி நரம்புகள் பலன் அடைவதாக, பலன் அடைவதாக. ராஜா இந்த உபவாச ஜபம் நடந்து கொண்டு இருக்கும் போதே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் என் தகப்பனார் மேல வைக்கப்படட்டும், தாயார் மேல வைக்கப்படட்டும், அற்புதத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளை மேல வைக்கப்படட்டும். வருகிற வாரம் சாட்சி, வருகிற மாதம் சாட்சி, என் பிள்ளையை சாட்சியாய் நிறுத்துவதற்கு இறங்குவீராக, இறங்குவீராகப்பா. வியாதிகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே வியாதிகளுக்காக ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. அந்த அற்புதம் நடப்பதாக ராஜா. திருச்சபையில பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நீங்க சொன்ன வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவீராக. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. கடைசியாக யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய கரங்களை ஒருத்தர் கோர்த்து பிடித்து, ஆன்லைனில் அப்படி இருக்க ஜெபம் பண்ண முடிஞ்சவங்க ஜெபம் பண்ணுங்க, பக்கத்தில் யாரும் இல்லைன்னா நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போது இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம சர்ச்சில் இத்தனை பேர் இருக்கிறோம், லைவ்லையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜெப குறிப்பு. ஆனால் வேதம் சொல்லுது நம்முடைய சகோதரனுக்காய் நம்ம திறப்பில் நிற்கணும்.
ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, சோதோம் குமோரா பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தா அதை அழிக்க மாட்டீரா ஆண்டவரேன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண இந்த ஜெபத்துக்காக 50 பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ நான் சொல்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாரு. நம்ம சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுற ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு. நம்ம யாருக்காக திறப்பில் நிற்கிறோமோ அவங்களுக்கு ஜெபத்தை கேட்குறாரு. பாருங்கள், டெய்லி இப்போ 40 டேஸ் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. இந்த 40 டேஸ்லையும் டெய்லி மார்னிங் 5 மினிட்ஸ் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் பேசி அதில் வெளியிடுறோம். அதில் வந்து எத்தனை உங்களுடைய ஜெப குறிப்பெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் எத்தனை 1000 ஜெப குறிப்பு, ஐயோ எத்தனை 1000 ஜெப குறிப்பு. நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், நமக்கு அழுகையே வரும். அவ்வளவு ஜனங்கள் வந்து ஜெப குறிப்பை அனுப்பியிருக்கிறாரு. நான் நம்புகிறேன் இதெல்லாம் சாட்சியாய் மாறணும். இந்த 40 நாளுக்குள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிராக்கலை கர்த்தர் பண்ணணும், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும், சாட்சிகள் எழும்பணும். அதனால் நான் நம்புகிறேன் அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நிறைய பேரை நெகேமியாவாக கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்கள் கையினால் கர்த்தர் விழுந்து போன நிறைய அலங்கத்தை கட்ட போகிறார். எஸ் 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 அந்த அந்த வல்லமையை நம்ம மேலே நீங்கள் போய் நிற்கிற இடத்துல அஸ்திவாரம் போடப்படும். நீங்கள் போய் நிற்கிற இடத்துல அலங்கங்கள் கட்டப்படும். நீங்கள் போய் நிற்கிற இடத்துல அரண்மனைகள் கட்டப்படும். எனக்கு அது வேணும். அப்படியே கரங்களை கோர்த்து பிடித்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே என்னுடைய மகளுக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய பிரதருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஆன்லைனில் லைவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே டெய்லி ஜெப குறிப்பு அனுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் வல்லமை குறைஞ்சு போகலை ஆண்டவரே, நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர். அப்பா ராஜா, வழியிலே நீங்க சொல்லிங்க, நீ போ, நீ வீட்டுக்கு சமாதானத்தோட போ, உன் பிள்ளை பிழைச்சிருக்கிறத நீ பார்ப்ப அப்படின்னு அனுப்பி விட்டீரே ஆண்டவரே. அந்த மனுஷன் வீட்டில் வந்து பார்த்த உடனே மரித்து போன தன்னுடைய பிள்ளை உயிரோட இருக்குது. எப்பப்பா அற்புதம் நடந்துச்சு, அந்த டைமை சொல்லும்போது இயேசு உச்சரித்த அந்த நேரத்தில் அற்புதம் நடந்துச்சு. அவருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. எவ்வளவு தூர தேசத்தில் உங்க பிள்ளை இருந்தாலும் அந்த இடத்துல இங்கிருந்து ஜெபிக்கிற வார்த்தை கடந்து போகும். வெளி தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைக்காய் ஜெபிக்கிற உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. வெளி மாநிலத்தில் மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஆமென். அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்படியே அந்த அபிஷேக தைலம் அப்படியே இறங்கி வரட்டும். கர்த்தர் விழுந்து போன நிறைய பேரை அப்படியே நிறுத்தட்டும். ஆண்டவரே, நான் கையை கோர்த்து பிடித்திருக்கிற இந்த சிஸ்டருக்கு, இந்த அம்மாவுக்கு, இந்த பிரதருக்கு நெகேமியாவினுடைய ஆவி வரணும். அவங்க மூலமா நீங்க கட்டணும் ஆண்டவரே, கட்டி எழுப்பணும் ஆண்டவரே. வச்சிருங்க 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 வச்சிருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. விழுந்து போன அலங்கத்தை கட்டுறதற்கு நெகேமியாவை பயன்படுத்தினீங்கல்லப்பா. இப்போ இப்போ அந்த நெகேமியாவினுடைய ஸ்பிரிட் இங்க மூவ் ஆவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளிடத்துல அது கடந்து வருவதாக. அந்த கையை இப்ப பலப்படுத்துங்கப்பா, அந்த இருதயத்தை இப்ப பலப்படுத்துங்கப்பா. சோர்வுகள் மாறட்டும் அப்பா, பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. இப்போ இப்போ என் பிள்ளைக்கு விரோதமா எழும்பி நிற்கிற அந்த சன்பல்லாத்து வெட்கப்பட்டு போவானாக. அந்த சன்பல்லாத்தினுடைய ஆவி வெட்கப்பட்டு போவதாக. வல்லமை 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 வல்லமை, மகிமை மகிமை. உங்க வஸ்திர தொங்கலிலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை அந்த சகோதரியை சரியாக்குமானால் இப்பொழுது உம்முடைய வஸ்திர தொங்கல் இந்த ஆலயத்தில் அப்படியே உலாவட்டும். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க மத்தியில உலாவட்டும். அவங்க முகத்தை அப்படியே மறைக்கட்டும். அவங்க சரீரத்தில் அந்த வஸ்திர தொங்கல் அப்படியே படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த கர்ப்பம் திறப்பதாக. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த சரீரத்தில் ஒரு வல்லமை கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்ததற்காக, நம்மை பயன்படுத்ததற்காக